வணக்கம் அக்ஷய். வணக்கம் அண்ணா. எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஓ, கிட்டத்தட்ட ஒரு 1.5 year கிட்ட இருக்குமே. இருக்கும். அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. அதுக்குள்ளே போகும் பிறகு பட் எப்படி போகுது வாழ்க்கை? ரொம்ப நல்லா போகுது. ஆர்ட், எழுத்து, மியூசிக், இப்படி புக்ஸ் அப்படி போகுது. இப்போதைக்கு இந்த ஒரு 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 லிரிசிஸ்டாக உங்களுக்கு ரீசண்டாக ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா? அதாவது இப்போ நம்ம சேஞ்சஸ்ன்னு சொன்னால் ஆஃப்கோர்ஸ் சவுத் இந்தியன் சினிமாவும் இங்கே வரக்கூடிய ஒரு கொஞ்சம் பாட்டுகள் மட்டும்தான் இருக்குது. பாடல்களாக பார்க்குற நேரத்தில் என்ன மாதிரி தெரியுது உங்களுக்கு? பாட்டில்னா பார்க்கணுமெண்டா லைக் எல்லா டைப்லேயும் சாங்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு அண்ட் நாங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருப்போம். லைக் இது வந்து லைக் இப்போ இந்த ரேப் சாங்ஸ் அண்டா வந்து லைக் அதுக்கு ஒரு தனி பேஸ் மட்டும்தான் இருக்குது. அது ஒரு இண்டி சாங்ஸாக வந்து ரிலீஸ் ஆகக்குள்ள அது ஒரு தனி ஜானர் அப்படின்னு. இப்போ லைக் பெரிய உதாரணம் வந்து தக் லைஃப் ஆல்பம் எடுத்தமெண்டா முத்தமலை இருக்குது, அஞ்சு வண்ண பூவே இருக்குது, அதே நேரம் பால் டப்பாட ஓ மாறா இருக்குது. ஸோ இட்ஸ் அ கம்பினேஷன். நான் ஃபஸ்ட்டாக வந்து ஜிங்கிச்சா சாங் வரக்குள்ள ஐ வாஸ் ஹைலி டிசப்பாயிண்டட். என்ன இந்த ஜிங்கிச்சான்ற வார்த்தையை தவிர வேறு அங்கே எதுவுமே இருக்கல, அந்த ஹூக் லைனை தவிர வேறு எதுவுமே இருக்கல. பட் ஒரு கமர்ஷியலி பார்க்க போனோம்னா அந்த சாங்கை லைக் இப்படி நாங்கள் ஒரு தூண்டியில் போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி தான் எனக்கு அது இருந்தது. அண்ட் தென் லைக் சுகர் பேபி வரக்குள்ள அதுவுமே சுகர் பேபின்றதை தவிர வேறு எதுவும் லைக் அங்கே வேர்த்தான எலிமெண்ட் இருக்கல. ஸோ ஐ வாஸ் டிசப்பாயிண்டட். முத்தமலை வந்துச்சுது, இட் ப்ரோட் மீ பேக் டு அந்த நறுமுகி அந்த ஒரு காலகட்டத்துக்கு கொண்டு போன மாதிரி. அதில் லிரிக்ஸ் வந்து இப்போ ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்டாக இருக்கிற மாதிரி லிரிக்ஸ் இல்லை. லைக் கொஞ்சம் பிச்சு பிச்சு போட்ட மாதிரி தான் இருக்குது ஒரு லிரிசிஸ்டாக நான் பார்க்க போனேன். பட் அழகான தமிழ் நல்லா இருந்தது, எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அஞ்சு வண்ணை பூவே வந்து லைக் ப்ராப்பரான ஒரு 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 தாலாட்டு மாதிரி ஒரு நல்ல தமிழோட வருது, அது ஒரு ஜோனர். ஓமாரா வந்து நான் சத்தியமாக நினைக்கல பால் டப்பா வந்து தக் லைஃபுக்கு பாடுவாங்கன்னு. ஏன்னா அது ஒரு தனி ஜோனராக இருந்தது. பால் டப்பா இருக்கட்டும், வேறு இன்னொரு ஃபேமஸ் இருக்கிறாங்க, அவங்களோட பேர் வருதில்ல. ஸோ அவங்களா இருக்கட்டும் வந்துட்டு அசல் கோலார். ஸோ அவங்களோட சாங்லாம் ஒரு தனி இண்டியன் இருந்தது. டக்குன்னு ரஹ்மான்ட மியூசிக்கில் தக் லைஃப்பில் வரக்குள்ள வந்து அது ஒரு பெரிய சேஞ்ச். அப்போ எனக்கு வந்து என்னென்னா நான் புரிஞ்சு கொண்டது வந்து படங்களுமே வந்து எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணக்குள்ள தான் அவங்களோட ஆடியன்ஸுக்கும் எல்லாருக்கும் போய் சேரக்கூடியதாக இருக்குது. பட் பர்சனலி ஒரு தமிழ் லிரிசிஸ்டாக எனக்கு சொல்லணுமெண்டா வந்து அந்த தமிழுக்கான வேல்யூ இருக்குது தானே, அது ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த நல்ல தமிழான பாடல்கள் இல்லாட்டி அந்த மொழிக்கு இருக்கிற வேல்யூ அதெல்லாம் ரொம்ப குறைவாக. எதெண்டாலும் எழுதி அந்த பீட்டுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பீட் வந்து எங்களுக்கு காதுக்கு வந்து கேட்சியாக இருந்துட்டா போதுமன்ற மாதிரி. பட் நேற்றும் நான் கொஞ்சம் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் கேட்கல இந்த மாறா படத்தில் வரும் யார் அழைப்பது, தீரா நதி, அதெல்லாம் எந்த ஒரு இங்கிலீஷ் வார்த்தைகளுமே கலக்காமல் முழுக்க தமிழ்லேயே வந்து, ஆனால் அவ்வளோ நிலைச்சு நிற்கக்கூடிய சாங்ஸுகள். நாங்கள் இப்போயும் எதுவும் ட்ராவலிங்கில் போகணுமெண்டா அதுக்குள்ள ஃபுல் வைப் ஒன்று கொடுக்கும். அது தாமரை எழுதியிருந்தாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் இன்னும் ஒரு 10 வருஷமோ 20 வருஷத்தாலையும் அது நிற்கும். நல்ல தமிழ்லையும் நல்ல மொழியோடையும் நல்ல ஒரு செழுமையோடையும் எழுதக்குள்ள நிற்கும். அப்படி வருதில்லை நிறைய சாங்ஸ்ன்றது எனக்கு ஒரு பெரிய கவலை இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அசல் கோளாறு இல்லாட்டி பால் டப்பா அந்த மாதிரி இப்போ கிட்டத்தில் கெளுத்தியோட பாட்டுகள் இதுகள் எல்லாம் ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸுக்கான பாட்டு தானே நினைக்கிறேன். அந்த 2K கிட்ஸுக்கு அண்ட் அந்த அவங்களோட என்னது அந்த வொக்காபுலரிக்குள்ள நிறைய தமிழ் வார்த்தைகள் இல்லை என்றதுனால இது அவங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மாறால வந்த பாட்டுகள் எந்தளவு தூரத்துக்கு இந்த 2Kயை தாண்டினவங்களுக்கு போய் சேருதுன்றது எனக்கு தெரியல. மேபி அந்த ஆடியன்ஸுக்காக மட்டுமே அவங்க பாட்டு செஞ்சு. அண்ட் இப்போ அசல் கோளாரோட பாட்டுக்குள்ளேயும் கூட சொல்கிற சில விஷயங்கள் இருக்குது. ஜென்ரலாக நீங்கள் நின்று நிதானமாக எடுத்து பார்த்தா தான் அது விளங்குது. இதுதான் விஷயம். அது அப்படின்னா இப்போ அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ரேப் நான் கவனித்ததும் வரைக்கும்
ஒரு ஒரு ஆர்டர்ல கதையா போற மாதிரி கதை இருக்கும், ஆர்டர்ல போற மாதிரி இருக்காது. எங்கேயாவது இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் வந்து லைக் யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் த பசில். ஸோ அப்படி இருக்கு. தமிழும் வந்து இது எங்க தமிழ் வருதுன்னு எனக்கு கேட்கணும். பட் அந்த ஒரு யங் ஆடியன்ஸ் இருக்கேன். இப்போ நானுமே யங் தான் இப்போ, ஆனால் எந்த டேஸ்ட் வித்தியாசம். இப்போ ரொம்ப யங் க்ரௌட் இல்லாட்டி வந்து கேஷுவலாக லிரிக்ஸ் தேவையில்ல, மியூசிக் தேவையில்ல, எனக்கு பாட்டு ஒரு வைப் பண்ணுறதுக்கு நான் போட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு இல்லாட்டி ஸ்டோரி போடுறதுக்கு அந்த டைப்பில் இருக்குது, எனக்கு கேட்சியாக இருக்குன்றக்குள்ள அது ஓகே. அது வந்து ஆஸ் அன் ஆர்டிஸ்டாக அவங்கள டக்குன்னு வந்து இப்படி பப் பண்ண வைக்கும் வெளியால். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் வந்து லைக் ப்ராப்பராக நிலைச்சி நிற்கணுமென்று சொன்னால் ரஹ்மான் கிட்டடியிலையும் அனிருத்துக்கு ஏதோ ஒரு ஷோவில் சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், நிறைய கிளாசிக்கல் சாங்ஸ் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. பிகாஸ் யூ கேன் டூ லைக் இந்த கேட்சியான சாங்ஸோ இல்லாட்டி ரொம்ப ஃபாஸ்ட் பீட்ஸோ எவ்வளோத்துக்குனாலும் செய்யலாம், அது யூ கேன் எக்ஸ்பெரிமெண்ட். பட் டு டூ கிளாசிக்கல் சாங்ஸ் அது வந்து அதுதான் நின்று நிலைக்கும். இப்போ என்னை பொறுத்த வரைக்குமே ஐ கேன் ரைட் எனி கைண்ட் ஆஃப் லிரிக்ஸ். நான் வந்து டான்ஸ் நம்பருக்கு எழுதுறேன்டாலும் எழுதுவேன், இல்லாட்டி ஃபங்கியாக எழுதுறேன்டாலும் எழுதுவேன், இல்லாட்டி இந்த இப்படியான ஹிப்ஹாப் ஸ்டைலில் இல்லாட்டி வந்துட்டு இந்த இப்போத்தைய வேர்ட்ஸ் இருக்குல்ல அது போட்டு எழுதுறேன்டாலும் எழுதுவேன், நல்ல தமிழ்லேயும் எழுதுவேன். ஆனால் இதில் எனக்கு எது விருப்பம்ண்டா நல்ல தமிழில் எழுதுறது. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அனிருத்த மாதிரி ஆக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு வந்ததோடு என்னென்னா இப்போ அதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் ஷான் ரோலண்டும் இல்லாட்டி சந்தோஷ் நாராயண் மாதிரி ஆக்கள் தான் கொஞ்சம் வெளியில் போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இருக்கிற ஒரு பயம் என்னென்னு சொன்னால் அனிருத் இருக்கிற இந்த பீக்கோட இப்போ இவங்களோட திப்புட மகன் சாய் இப்போ சாய் வந்து நான் நேற்று இங்கே கண்டேன் மலையாளம். இப்போ யார் மோகன்லால் ஏதோ ஒரு படத்துக்கு மம்முட்டியோட படத்துக்கோ மோகன்லால் படத்துக்கு மியூசிக் போட்டு ஒரு ட்ரெய்லர் ஒரு டீசர் கண்டேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் வந்த உடனே மேபி அனிருத் காணாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குமென்னு நினைக்கிறேன். என்ன சொன்னால் சிமிலர் டைப் ஆஃப் மியூசிக்குள்ளே இவங்க இருக்கிறாங்கன்றதுனால. பட் ஷான் ரோலண்டோ இல்லாட்டி சந்தோஷ் நாராயண் மாதிரி ஒரு 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 வேற ஒரு ஒத்தென்டிசிட்டி இருக்கு, ஒரு ரோ அண்ட் இருக்கு. அப்போ அவங்க சில நேரம் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் காலம் தாண்டியும் நிலைச்சிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி எனக்கு தெரியல. பட் என்ன இது டெய்லி கேட்குறேன். இப்போ உங்களுக்கே தெரியும் முந்தி வந்த பாட்டுகள் நம்பர்ஸோட இன்றைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு 30 பாட்டு ஈஸியாக ரிலீஸ் ஆகும். அண்ட் இப்போ இண்டிபெண்டன்ட் பாட்டுகள் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு பாட்டை ஞாபகம் வச்சிருக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கறதுமே கஷ்டம். இப்போ லைக் ரீசெண்டாக மொராக்களோட கதைச்சு கொண்டிருந்தேன் நான். லைக் இப்போ எல்லாருமே வந்துட்டு தாங்களே பிராண்ட் பண்ணிக்கொள்கிறாங்க, ப்ரொமோட் பண்ணிக்கொள்கிறாங்கன்ற அந்த ஒரு டாபிக் வந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா யூ ஹாவ் டு, இல்லாட்டி நீங்கள் மறைஞ்சு போயிடுவீங்க. முதல் வந்து அந்த காம்படிஷன்ன்றது கொஞ்சம் குறைவு. இப்போ மெயினாக இளையராஜா, ரஹ்மான் அப்படின்னு இருந்தாங்க. ஒரு லிரிசிஸ்டன்ட் பார்க்கக்குள்ள வைரமுத்து, வாலி, இப்படி லைக் கொஞ்சம் பேர் பர்டிகுலராக இருந்தாங்க. பட் இப்போ வந்து எல்லாருக்கும் அக்சஸ் இருக்குது, எல்லார்ட்டையும் எல்லார்ட்டையும் ஸ்கில் இருக்குத்தான். ஆனால் அந்த அக்சசிபிலிட்டி வந்து இப்போ அதிகம். ஸோ அதனால் நாங்கள் வந்து செய்கிற ப்ராஜெக்ட்ஸ் அதிகம், வெளியால் வார ப்ராஜெக்ட்ஸ் அதிகம், நிறைய ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க. ஸோ உங்களை நீங்கள் தக்க வச்சு கொள்ளணுமெண்டா யூ ஹாவ் டு ப்ரொமோட் யுவர் செல்ஃப். அந்த ஒரு உங்களோட ஃபேஸை தெரிய வைக்கணும். முதல் அப்போ நான் கதைச்சிட்டு இருந்தவங்க சொன்னாங்க வந்து ஏன் நம்ம எல்லாரும் நம்ம பிராண்ட் பண்ணி கொள்ளணும், நம்மளோட ஃபேஸை காட்ட தேவையில்லைண்டா நீங்கள் அப்படியே காணாமல் போயிடுவீங்க. அதுதான் உண்டு. இப்போ கொஞ்சம் நீங்கள் உங்களோட சாங்கை இல்லாட்டி உங்களோட ப்ராஜெக்ட் எவ்வளோத்துக்கு நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்களோ அதே அளவு நீங்களும் ஓரளவு அந்த ஸ்பாட்லைட்டில் இருந்து கொண்டா ஆஸ் அன் ஆர்டிஸ்டாக பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறது. ஆனால் அது என்ன நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ ஒரு தமிழ் வார்த்தைகள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே தமிழ் மட்டும்தான் பாவிக்கணுமா இல்லை இங்கிலீஷ் கலக்கக்கூடாதுன்றது அந்த டிபேட்டுக்குள்ளே போகாமல் நான் கேட்குறேன்டா. இப்போ ஒரு தமிழில் மட்டும் எழுதின பாட்டுகளும் கூட இப்போ இருக்க ஜென்ரேஷனை கேப்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படி எழுதுறீங்கன்றதை பொறுத்து இல்லையா? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ரீசெண்டாக வந்ததில் வச்சு சொல்லக்குள்ள ஆக்களுக்கு விளங்க. இப்போ 5 வண்ண பூவே வந்து ஒரு நல்ல லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ். எல்லாருமே 100% இல்லை, பட் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கிறாக்களோ இல்லாட்டி நார்மலாக பாடல்களில் ஒரு பிரியம் இருக்கிறாக்கள் வந்து சொன்னது வந்து 5 வண்ண பூவே தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு நல்ல கனகாலத்துக்கு பிறகு வந்து ஒரு நல்ல பாட்டு அப்படின்னு சொல்லக்குள்ள. அண்ட் ஒரு எழுத்து துறையில் இருந்து நான் யோசிக்கிறது அப்படின்னு சொன்னால் கேட்க வைக்கணும். கேட்க வைக்கிற அப்படின்னா நாங்கள் எழுதுகிற மூலம் இப்போ
அந்த டைமில் வந்து எழுத்தாளர்களோ கவிஞர்களோ பாடலாசிரியர்களோ வந்து நல்ல தமிழ்லையோ நல்ல புத்தகங்களையோ எழுதியிருக்காட்டி அதை படித்து நாங்கள் இப்போ இங்கேருந்து ஹேச்சு கொண்டு இருந்திருக்க மாட்டோம். லைக் ரொம்ப அப்படி லைக் பிச்சு பிச்சு வர மாதிரி தமிழ்களோ நான் அப்படி சொல்லலாமான்னு தெரியாது. பட் யூனோ ரொம்ப ட்ரெண்டுக்காக வர வார்த்தைகள், கொலோக்கியலாக இருக்கிற வார்த்தைகள் அப்படி வந்து நாங்கள் அப்படி வளர்ந்து வந்திருந்தோம்டா ஒரு செழுமையான ஒரு நிலையில் நாங்கள் இன்றைக்கு இருந்திருக்க மாட்டோம். ஸோ ஆஸ் அ லிரிசிஸ்டாக ஐ ஆல்வேஸ் ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு கிவ் அந்த நல்ல தமிழோ இல்லாட்டி நல்ல மொழியோ இல்லாட்டி புது விஷயங்களோ எங்கட இப்போ கொஞ்சம் சேஞ்ச் என்னன்னு சொன்னால் முதல் இருந்ததை விட இப்போ ஒரு 1 இயருக்குள்ள 1.5 இயருக்குள்ள இந்த சொசைட்டிக்கு கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது என்ற அந்த ஒரு புரிதல் எனக்கு வந்திருக்கு. இப்போ முதல் வந்து ஓகே நாங்கள் லைக் நல்ல சாங்ஸ் செய்யணும், ஒரு ஆர்டிஸ்டாக வந்து வெளியே வரணும். இப்போ வந்து ஐ ஆம் அட் த ஃபேஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொன்னால் ஐ ஹாவ் டு கிவ் பேக் டு த சொசைட்டி அண்ட் ப்ராப்பரான விஷயங்களை கொடுக்கணும், காத்திரமானதாக கொடுக்கணும். அவசரப்பட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸோ அப்படி இப்படி இல்லாமல் லைக் வருஷத்துக்கு 1-2 நாங்கள் செய்தால் கூட இட் ஹேஸ் டு பி அ பெஸ்ட் அப்படின்றது. இப்போ திருப்பி கொடுக்குறதுன்றது அப்படின்னா சில இடங்களில் வந்து ஐ டோன்ட் சார்ஜ். இப்போ நல்ல சாங்ஸுகள் இப்போ யாருக்காகவும் எதுவும் பர்பஸோடு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஸோ ஐ டோன்ட் சார்ஜ். அது இன் மை வே நான் திருப்பி கொடுக்குறது. அண்ட் சில ஒர்க் ஷாப்புகள் வந்து சிலரை வந்து நான் உள்ளே எடுக்கக்குள்ள வந்து ஐ டோன்ட் சார்ஜ் அவங்களுக்கு. அண்ட் சில ஸ்கூல்ஸுக்கு நான் செய்யணுமென்று பிளான் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதுவுமே மை வே ஆஃப் கிவிங் பேக் டு த சொசைட்டி. ஸோ அந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் தான் நான் இருக்கிறேன். நோமோ அந்த ஃபேமஸ் ஆகணும், இந்த வேர்ட்ஸை போட்டு எழுதி நான் வந்து கேட்சியாக இருக்கலாம். அண்ட் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக வரக்குள்ள இப்போ நாங்கள் எழுதினாலே வந்து ஒரு கேட்சியாக வைக்கிறதுக்கு தெரியும் எனக்கு. அந்த ஒரு ஸ்கில்டான ஒரு நிலைக்கு வந்துட்டேன். ஸோ ஐ டோன்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வித் த எப்படி சொல்கிறேன், இப்போ என்ன கேட்குறாங்களோ செய்து கொடுப்பேன். பட் என்ன வந்து இப்போ நீங்கள் ஒரு சாங் எழுதித்தாங்க அக்ஷயான்னு கேட்டால் ஐ வுட் ஆஸ்க் நல்ல தமிழில் எழுதுவோமா அப்படின்னு சொல்லி. ஐ ப்ரிஃபர் தட் வே. இப்போ வார்த்தைகளுக்கு பெரிய அளவில் பவர் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சொசைட்டிக்கு வார்த்தைகள் மூலமும் திரும்ப கொடுக்கலாம் அப்படின்றது இருக்குது. அது வார்த்தைகள் நிறைய இடங்களில் நிறைய விஷயங்களை மாற்றும். இப்போ நமக்கு ஒரு ஹீலிங் ப்ரோசஸுக்கும் பாட்டு தான் கேட்குறோம், சந்தோஷமாக இருந்தாலும் பாட்டு தான் கேட்குறோம், சில நேரம் சோகமாக இருந்தாலும் பாட்டு தான் கேட்குறோம். ஸோ பாட்டுன்றது வந்து லைஃபுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு விஷயம். அண்ட் ஸ்பெஷலி நமக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுற நேரம் ஒரு செட் ஆஃப் பாட்டு கேட்குறது வச்சுருப்பீங்க, இல்லை நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்னு கேட்டிருப்பீங்க. ஸோ வரிகளுக்கு என்னட்டையுமே உண்மையில் நானும் முதல்ல வரி என்ன சொல்லுதுன்றதை கேட்குறது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நிறைய இடங்களில் வரிகள் கேட்குறதுக்கு மாதிரி பாடப்படுறதும் இல்லைங்கிறனால சில நேரம் அந்த வரிகள் மறைஞ்சு போயிடுது மியூசிக்கில் சில சாங்ஸில். அப்போ அதனால அது கேட்குறது இல்லை. பட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 5 வண்ண பூவே அந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் பாட்டுகள் வார நேரம் அந்த வார்த்தைகள் தெளிவாக கேட்குற நேரம் அதுக்கு ஒரு ஹீலிங் பவர் இருக்குன்றது எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. நாங்கள் பிறக்கக்குள்ளையுமே வந்து தாலாட்டோட பிறக்கிறோம், சாகக்குள்ளையுமே வந்து ஒப்பாரி பாடியங்களை அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு மனித வாழ்க்கைன்றது அந்த பாடலில் தொடங்கி பாடலில் முடிகிற மாதிரி. அப்போ அது எங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரும் பகுதி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பயணப்படக்குள்ள ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் கேட்டோம்னு சொன்னால் பயணம் முடிஞ்சு வந்ததுக்கு பிறகும் எவ்வளோ காலம் போனதுக்கு பிறகும் அந்த பாட்டு கேட்கக்குள்ள வி கோ பேக் டு தட் அந்த மெமரிஸுக்கு. இப்போ நான் இந்தியாவுக்கு போயிருந்த நேரம் கொச்சியில் தான் வந்து அந்த மாறா படம் வந்து ஷூட் பண்ணியிருந்தவங்க மாதவன்ட. ஸோ அந்த டைமில் நான் பர்பஸ்ஃபுல்லி என்ன செஞ்சேன் நான் சொன்னால் யார் அழைப்பது, தீரானது அந்த சாங் எல்லாம் வந்து ரிப்பீட்டில் கேட்டு கொண்டிருந்தேன் நான் அந்த அங்கே தெரியக்குள்ள எல்லா இடத்தையுமே. ஸோ நவ் வென் ஐ லிசன் அந்த சாங்ஸ் அகெயின் அப்படியே எனக்கு அந்த மெமரிஸ் அப்படியே வரும். நான் அங்கே போனேன், அந்த சாங் கேட்கக்குள்ளே என்ன மைண்ட் செட்டில் இருந்தேன், அது வந்து எப்படி சொல்கிறேன் அந்த டைம் மிஷின் மாதிரி. அண்டு இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாட்டு எழுதுகிறவங்களும் ஒரு கொஞ்சம் லிமிட்டடான க்ரௌட் தான் இருக்கிறாங்க. இப்போ பொத்துவில் அஸ்மினா இருக்கட்டும், இல்லாட்டி சதீஷ்காந்தா இருக்கட்டும், இப்படி எண்ணி ஒரு 4-5 பேர்கள் தான் அந்த அதாவது தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கிறவங்கள இருக்கு. அதே நேரம் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் ஒரு சிலர் இருந்து இப்போ ஒரு 2-3 பேரை தாண்டி சிலர் வாராங்கள் எழுதுகிறாங்க தான். பட் நிலைச்சிருக்கிறது ஒரு 2 இல்லாட்டி 3 பேர் தானே. அதை தாண்டி அந்த லிஸ்ட் ஏன் இன்னும் பெருசாகுது இல்லை? அந்த லிஸ்ட் ஏன் பெருசாகலன்னு ஒரு மெயின் ரீசன் வந்து அந்த
வரிகளுக்கும் தமிழுக்கும் இருக்கிற அந்த வேல்யூன்றது வந்து நோமோ இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி. அந்த மியூசிக் கேட்சியாக இருந்துட்டா போதுமன்றது. அடுத்தது வந்து மெயின் ரீசன், ஓகே டு ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் ஓ பே ஃபார் த லிரிசிஸ்ட் அப்படின்றது. எல்லாத்துக்குமே பே பண்ணுறதுக்கோ நாங்கள் இத்தனை பட்ஜெட்டில் எந்த பெரிய பட்ஜெட்லையும் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, மியூசிஷியனுக்கு பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. திஸ் இஸ் நாட் அ கம்ப்ளைண்ட், திஸ் இஸ் லைக் அ இதுதான் நடக்குது. பட் வென் இட் கம்ஸ் டு லிரிசிஸ்ட்டுக்கும் கொடுக்கணுமா, லிரிசிஸ்ட்டுக்கும் ஒரு துண்டு போயிடுமே, அதுக்கு பட்ஜெட் இல்லை அப்படின்னு, இதெல்லாம் காதில் கேட்ட விஷயங்கள், நடந்த விஷயங்கள். அடுத்தது வந்து எனக்கே எழுதியெழுந்தானேன்னு மியூசிஷியன்ஸே பாதி எழுதிடுறாங்க. ஐ கேன் ரைட். இப்போ என்னட்டே சொல்லுவாங்க, என்னட்ட சாங்ஸ் இல்லது கேட்டு வருவாங்க, நான் இப்படி செய்யலாம் அப்படி சேர்ந்து சாங்குக்கு செய்கிறதுக்கு முதல் ஒரு டிஸ்கஷன் இருக்குது. தென் அவங்களே ஒரு டம்மி லிரிக்ஸ் எழுதிட்டு வருவாங்க. டம்மி லிரிக்ஸ் எங்களுக்கு தந்து எங்களை எழுத சொல்கிறவங்க இருக்காங்க. பட் என்ன செய்யணும்னா அவங்களே எழுதிட்டு வந்து நானே நல்லா எழுதிட்டேனே, அப்போ நானே எழுதிடலாமே அப்படியே எழுதிடுவாங்க. ஸோ லைக் யூ கேன் ரைட். ஆக்சுவலி நான் இல்லைன்னு சொல்லலை, சில மியூசிஷியன்ஸ் உண்மையாகவே நல்லா எழுதலாம். பட் ப்ரொஃபஷனலாக ஒரு ரைட்டர் உள்ள வந்து அவங்க எழுதுறதுக்கும் அந்த மீட்டருக்கு மட்டும் தெரிஞ்சு ஒரு மியூசிஷியன் எழுதுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதெல்லாம் தான் ரீசன் வந்து அந்த ஒரு சிலர் மட்டுமே நின்று நிலச்சிருக்கிறதுக்கு. அண்ட் இன்னொரு பெரிய ரீசன் இருக்குது, அந்த லைம் லைட்டில் இருக்கிற இல்லாட்டி நல்ல ஃபேமஸாக இருக்கிற லிரிசிஸ்ட்டை கையில் மட்டுமே சில சாங்ஸை கொடுப்பாங்க ப்ரொடியூசர் அண்ட் டிரெக்டர். இது நடந்திருக்கு. அப்படின்னு சொன்னால் நல்ல லிரிசிஸ்ட் இருந்தாலுமே ஓகே லைக் அந்த ஒரு எப்படி சொல்கிற ஒரு பிராண்ட் வேல்யூ வரணும். இந்த 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 ப்ரொடக்ஷனில் வந்து இந்த லிரிசிஸ்ட் தான் கேட்குறாங்க, இவங்களோட பேர் அந்த கீழே டைட்டிலில் வந்தால் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் கொடுக்குறோம். எனக்கே சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு உங்களை எடுக்க விருப்பம், பட் வந்து இதை விட ஃபேமஸான இந்தியன் மூவிஸுக்கு இதை விட ஃபேமஸான லிரிசிஸ்ட்டை தான் வந்து இந்த பேரை சொல்லி இவங்களை தான் கேட்குறாங்க ப்ரொடக்ஷனில் இருந்து. ஃபர்ஸ்ட் படம் அண்ட நாடி இல்லாட்டி இந்த படம் ரொம்ப முக்கியம்னால அப்படின்னா இட்ஸ் லைக் ஓகே ஃபைன். இல்லை அதுலேயும் சில நேரங்களில் டிரெக்டர் வந்து புதுசாக இருந்தால் அவருக்கு பெரிய சே ஒன்று இருக்காது, யாரை செலக்ட் பண்ணுறதுன்றது. அந்த ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளேயும் இருக்க ஆரம்பிப்பாங்க. நாங்கள் வந்து லிரிசிஸ்டோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாது, அப்போ ஒரு நல்ல லிரிசிஸ்ட்டை கொடுத்துட்டோம்டா நாங்கள் சேவ் பண்ணுறது. இது கம்ப்ளைண்ட் இல்லைன்னா இது வந்து நடக்கிற விஷயங்கள், பிழையும் சொல்ல இயலாது. இப்போ நான் ஒரு டிரெக்டரோ ப்ரொடியூசரோ சைடில் இருந்தால் மேபி அது எங்களுக்கு ஓம் அப்படின்னு நாங்கள் நினைக்கக்கூடுமா இருக்கும், தெரியல. ஏன்னா அதே நேரத்தில் இப்போ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வைரமுத்துவாக இருக்கட்டும் இல்லாட்டி வாலியாக இருக்கட்டும், அவங்கள் ஒரு பீக்கில் இருந்ததுக்கப்புறம் முத்துக்குமார் அதுக்குள்ளே வந்து பாவிஜய் இவங்கெல்லாம் வந்த டைமில் தொடர்ந்து இவங்களெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. பட் இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் தாமரையாக இருக்கட்டும் இல்லாட்டி கார்த்திக் மேத்தாவாக இருக்கட்டும், இவங்கள நீங்கள் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. எனக்கு ஆனால் நிறைய படங்கள் வருது, நிறைய பாட்டுகள் வருது, ஆக்களுக்கு அப்படி ஒரு இது நினைக்கிறேன். எனக்கு பர்சனலாக அப்படி தெரியுதான்னு தெரியல. இல்லை எனக்குமே அப்படித்தான் தோன்றது. இப்போ கார்த்திக் நேதாவுமே எழுதி கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் திடீரென்று இப்போ தக் லைஃப்பில் நாங்கள் பார்க்குறோம் பெரிய ப்ரொடக்ஷனுக்குள்ளே வரக்குள்ள தான் அவங்க இப்போ இப்படியும் ஒன்று இருக்குது, பெரிய ப்ரொடக்ஷனுக்குள்ளால பெரிய சாங் அந்த படத்துக்குள்ளால வரக்குள்ள தான் எங்களுக்குமே அவங்களோட பேர் தெரிய வருது, இவங்க தான் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. 96க்கு பிறகு ஐ திங்க் கார்த்திக் நேத்தாட பேர் வந்து பெருசாக வர்றது இப்போ தக் லைஃப்பில் அந்த 5 வண்ண பூவை எழுதினதுக்கு பிறகு இப்படி ஒன் அண்ட் ஆஃப் தான் தெரியுது. ஆனால் சின்னன்னு சொல்ல முடியாது, மற்ற சாங்குக்குரிய மற்ற படங்கள் பாடல்களும் செய்கிறாங்க, அது பெருசாக கதைப்படுது இல்லைன்னு நினைக்கிறேன். நான் கார்த்திக் நேத்தாவோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், ஆஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்களா இருக்கும். நான் வந்து ஒரு காலத்தில் எழுதினது எல்லாமே என்னையை தவிர யாருக்குமே பெருசாக புரியல. பட் முத்துக்குமார் சொன்னதுக்கு பிறகு தான் நான் எல்லாருக்குமே புரியக்கூடிய லாங்குவேஜில் எழுத ஆரம்பித்தேன்னு சொல்லி. எனக்கு ஆக்சுவலாக பர்சனலாக ரொம்பவும் பிடிச்ச ஒரு லிரிசிஸ்ட் கார்த்திக் நேத்தாவோட. எனக்கு நல்ல விருப்பம். உங்களுக்கு பர்சனலாக தெரியுமன்றதும் வேற ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் இல்லாட்டி அந்த ஸ்டைல் ஆஃப் லிரிக்ஸ் வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே இன்னொரு விஷயம் அடங்கி இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயத்தோட இப்போ பெரிய அளவில் பார்க்குறதுக்கு மற்றவங்கள்ட்ட இருந்து பெருசாக பார்க்க கிடைக்கிறது இல்லை. அது பர்பஸாக நடக்குதா இல்லாட்டி லைக் எழுத்துன்றது எங்களுக்கு இருக்கிற எழுத்து திறமையோ இல்லாட்டி இசையில் இருக்கிற ஞானமோ மட்டும் இல்லை, எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எப்படி சொல்கிற
நாங்கள் ஒரு பர்சனாலிட்டியாகவும் எங்களுக்குள்ள கொஞ்சம் விஷயம் இருக்கணும், எங்களுக்குள்ள ஒரு தேடல் இருக்கணும், ஒரு ஆர்வம், ஒரு நாலேஜ் இருக்கணும். அதுதான் எங்களை தக்க வைக்கும்னு நான் நினைக்கிறேன். வெறுமனே எனக்கு எழுத தெரியும்னு நினச்சிட்டு இருந்தோம்டா காத்திரமான இல்லாட்டி ஆழமான வார்த்தைகள் வந்து எங்கள்கிட்ட இருந்து வராது. நிறைய பயணப்படக்குள்ள, நிறைய ஆக்களோட கதைக்கக்குள்ள, நிறைய வாசிக்கக்குள்ள, இல்லாட்டி எங்களை நாங்களே அறிஞ்சு கொள்ளக்குள்ள, நிறைய இன்னர் ஒர்க் நாங்கள் செய்யக்குள்ள, இல்லாட்டி வந்து இந்த ஒரு ஹீலிங் ப்ராசஸில் இருக்கக்குள்ள, இல்லாட்டி சிலர் வந்து யோகா மெடிடேஷன் அதெல்லாம் செய்வாங்க. ஸோ யூ ஹாவ் டு நோ யோர் செல்ஃப் ரொம்ப ஆழமாக. இப்போ கார்த்திக் நேதா மாதிரி ஆக்கள் எல்லாம் ரொம்ப ஆழமாக அழுதுறதுக்கு காரணம் அவங்க தங்களை தாங்களே ரொம்ப நல்லா அறிஞ்சு வச்சுக்கொள்வது. ஒவ்வொரு கட்டத்துலேயும் நாங்கள் எங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும், ரைட்? எங்களை பற்றின புரிதல், ஒரு மெச்சூரிட்டி வரும். இல்லை தான் நீங்கள் மெச்சூரிட்டின்றதில் சாரி நடுவில் சொல்கிற அந்த இல்லை அவரோட லைனுக்குள்ளே தான் நிறை வந்த பிறகே புரியுது உலகைன்றது வந்து எவ்வளோ பெரிய ஒரு அர்த்தம். அது ஒரு பெரிய ஒரு அர்த்தம். அதாவது ஒரு வாழ்க்கையை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அமைதியாக புரிய ஆரம்பிக்கிற நேரம் நிறைய மெச்சூர் ஆக்கினதுக்கு அப்புறம் புரியுதுன்ற நான் சொன்ன அந்த மாதிரி சின்ன லைனுகள் இரு காலினிடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போகும் அந்த அந்த ஃபீல். அதாவது ஒரு பூனை காலுக்கு நடுவில் கட்டாயம் போயிருக்கணும்ன்றது இல்லை, பெரிய அளவில் அது இப்போ எனக்கெல்லாம் நடந்து அப்படி ஒரு நடந்துன்ற மாதிரி அந்த அந்த ஃபீல் தமிழ் மேலே அந்த போய்கொண்டிருக்கிற அந்த பறவையோட அந்த அந்த ஃப்ரீ லைஃப் இப்படி அந்த அந்த ரிலேட் பண்ணக்கூடிய லைன்ஸ் எல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு இந்த நாங்க நோட்டீஸ் பண்ணக்கூடியதா இருந்தா மட்டுமே இப்படியான லைன்ஸ். அதான் சொல்றேன், அந்த அந்த விஷயங்களை நீங்க ஆத்மார்த்தமா ஃபீல் பண்ணக்கூடிய அனுபவிச்சிருக்கிறேன். அது நீங்க சொன்ன நிறைய விஷயங்களுக்குள்ள போயிட்டு வர ஒரு ஆளுக்கு தான் இருக்கும். இப்போ நல்லா பார்த்தோம்னா நிறைய பயணப்படுற ஆக்கள்கிட்ட இருந்து நல்ல ஆழமான விஷயங்கள் வரும். கார்த்திக் நேதாவும் அப்படித்தான். நிறைய நிறைய எழுத்தாளர்கள் எனக்கு சொல்கிறவங்க எப்படின்னா பரந்துபட்ட விஷயங்களை நாங்கள் கதைக்கக்கூடியதாகவும் எங்களுக்கு கான்ஃபிடென்ஸோடு எழுதக்கூடியதாகவும் வரும். இப்போ நான் இங்கே இருந்து கொண்டு நடக்காத நான் வந்து போகிற பார்த்ததில்லை. அதில் ஸ்லைட்டான நறுவல் துருவல்கள் தான் எனக்கு தெரியும், பார்த்துருக்கிறேன், அனுபவிச்சிருக்கிறேன். ஸோ அப்படி இருந்து கொண்டு நான் ரொம்ப ஆழமானது சதையும் எலும்புமா கிடந்த ஆக்களை பற்றி எழுதக்கூடாது. நான் அப்படித்தான் நான் நினைப்பேன். எனக்கு ஒரு விஷயத்த உணர்ச்சி பூர்வமாக பார்த்துருந்தேன்டா இல்லாட்டி உணர்ந்திருந்தேன்டா எழுதலாம். நீங்கள் இப்போ ஒரு சாங்கில் இமேஜின் பண்ணி எழுதணுமெண்டா எழுதலாம், ஓகே, யூ ஹாவ் டு ரைட். மற்றபடி ஒரு பொயமாகவோ இல்லாட்டி ஒரு கதையாகவோ எழுத போகிறீங்கன்னா மிகைப்படுத்தல் கூடாது. எனக்கு தெரியாட்டி எழுதக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். இல்லாட்டி உணர்வு பூர்வமாக எழுதணும். ஸோ அப்படி தெரிஞ்சதை எழுதுறதில் வந்து இப்போ நாங்கள் பயணப்பட்டு இதெல்லாம் வரக்குள்ள எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமெண்டா கான்ஃபிடென்ஸோடு எழுதுவோம் நாங்கள். அப்போ அது வந்து பிரதிபலிக்கும் எழுத்தில் நிறைய விஷயங்கள். இப்போ நான் இங்கேருந்து கொண்டே அமெரிக்காவில் நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி என்ன தான் இமேஜின் பண்ணாலும் அதே சாரம்சத்தோடு வந்து அதே சாரத்தோடு வந்து நான் எழுத இயலாது தானே. ஸோ அப்படியும் இருக்குது. ஆனால் இப்போ அதே நேரத்தில் இப்போ நீங்கள் இப்போ போரை பற்றி நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு பெரிய அளவில் அனுபவம் இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ அண்மையில் இருக்கக்கூடிய இந்த செம்மணி பிரச்சனையோட அந்த ஒரு சின்ன பிள்ளையோட விளையாட்டு சாமான்களாக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும், பொம்மையாக இருக்கட்டும், இப்போ இந்த வழியை உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ள அப்போ அதில் எழுதலாம் தானே? அப்படி தான் எழுதுறேன். ஓகே. இப்போ எழுதக்குள்ள இப்போ நான் எனக்கு போகிற முடியக்குள்ள நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு 10-11 வயசு அந்த பீரியடுக்குள்ளே நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியாது. ஸோ இப்போ எந்த வீட்டில் வந்து ஷெல் விழுந்ததோ யாரும் இது செய்ததோ லைக் கஷ்டப்பட்டதோ இல்லை. ஆனால் எங்களோட வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு கேம்ப் இருந்தது, ஒரு ஆர்மி கேம்ப் இருந்தது. ஸோ அங்கே வந்து இப்போ சம்டைம் இரவையில் வந்து லைக் தூரத்தில் அங்கேயும் ஷெல் போக்கலையோ இல்லாட்டி வந்து வெடி வரக்குலையோ எங்கள் எல்லாரையும் இப்போ அப்பாவோ அம்மாவோ தலையோட இப்படி கூப்பரை படுக்க வச்சு நிலத்தில் படுக்க வச்சுருப்பாங்க, சத்தம் கேட்கும், வெடி சத்தம் கேட்கும். ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. இதுதான் எனக்கான அனுபவங்கள். சம்டைம் காலையில் பார்க்கக்குள்ள இப்போ எண்ணலில் கண்ணாடி வடிச்சிருக்கும், இல்லாட்டி முன்னுக்கு வந்து எதுவும் சன்னம் துண்டுகள் வெடி துண்டுகள் இருக்கும், இல்லாட்டி வந்து சுவரில் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். அது காலையில் எழும்பி அப்பா பார்த்துருப்பார், வீடு வாசல் கூட்டக்குள்ளே பார்த்துருப்பாங்க, இல்லாட்டி நாங்கள் பார்ப்போம். ஸோ அப்படியானதுகள் இருக்குது. ஸ்கூல்லையுமே வந்து ஸ்கூலுக்கு முன்னால் கிரவுண்ட் இருந்தது, அதுலேயுமே கேம்ப் இருந்தது. ஸோ அது ரெண்டு சைடும் இப்படி நாங்கள் ஸ்கூல் நடுவில்ண்டா ரெண்டு சைடும் இப்படி மேலால் போகும். ஒரு கட்டத்தில் பழகிடும். பல கட்டங்களில் ரொம்ப சிவியராக நடக்குதுண்டா அங்கே டீச்சர்ஸ் எங்களை எல்லாரையும் தலையோட அப்படி அமர்த்தி நிலத்தில் படுக்க வச்சுருவாங்க. சத்தம் கேட்டு முடியும், எல்லாமே கிளாஸ் நடக்கும், எங்களுக்கு கேஷுவலாக கிளாஸ் நடக்கும். சம்டைம் என்னையும் ரொம்ப பிரச்சனைன்னு சொன்னால் டக்குன்னு ஸ்கூல்
விட்டுருவாங்க. அம்மா அம்மா அப்பா தேடி வருவாங்க. ஒரே ஆளை நிறைய பேர் தேடி வருவாங்க. பிள்ளையை கூட்டிகிட்டு போயிடுவோம்ண்டு மாமா தேடி வருவாங்க, சித்தப்பா மேர் அப்படி என்று தேடி வருவாங்க. ஸோ இதுதான் எனக்கு இருந்த போர்கள். இதில் நான் பார்த்ததை எழுதலாம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு வலி வேதனையை பார்த்து புரிஞ்சு கொள்றதுக்கும் தெரியுமில்ல உங்களுக்கு, அப்படியும் எழுதலாம். மற்றது இந்த போரண்டு கதைக்குள்ளே தான் எனக்கு ஞாபகம் வருது, மதிசுதா டிரெக்டர்ட வெந்து தணிந்தது காடு படம் பார்த்தேன். அது தேம்பி அழுது கொண்டு தான் வெளியால் வந்தேன். எனக்கு வெளியால் வந்துமே அவர்கிட்ட நான் வந்து படம் நல்லா இருக்குது இப்படி எனக்கு கதைக்குள்ளே எனக்கு கதைக்கலாம் போயிட்டு இப்போயுமே எனக்கு சொல்லக்குள்ளே ஒரு மாதிரி தொண்டை அடைக்குது. அவ்வளோத்துக்கு கஷ்டமாக இருந்தது. இப்போ அதெல்லாம் பார்க்கக்குள்ள அது நாங்கள் பார்க்குறது நான் நினைக்கிறேன் 0.1% இருக்குது. அனுபவித்தவங்க இவ்வளோ இது செய்திருப்பாங்க. ஸோ அப்படியான புரிதலில் தான் எழுதுறது. நான் முதல் நினைப்பேன் வந்து என்ன லைக் வாரை பற்றி மட்டுமே எழுதுகிறாங்களே. இப்போ புலம்பெயர் எழுத்தாளர்களாக இருக்கட்டும், பாடலாசிரியர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி நாங்கள் இங்கே நார்த்தில் சில ஈஸ்டர்னில் இருக்கிற எழுத்தாளர்களாக இருக்கட்டும், ஏன் வாரை பற்றி மட்டுமே எழுதிட்டு இருக்கிறாங்க? இப்போ முடிஞ்சு போனதை பற்றி நாங்கள் திருப்பி கதைச்சு என்ன செய்ய போகிறோம்ண்டு. ஆனால் இப்போ தான் எனக்கு அந்த புரிதல் வருது, எது எங்களை ஆழமாக தாக்கியிருக்கோ அதை நாங்கள் எழுதாமல் கடந்து போக இயலாது. இப்போ அதிலிருந்து நாங்கள் மீளோணும் என்றாலும் சரி, அந்த வழியை நாங்கள் இன்னொரு ஆக்களுக்கு சொல்லணும். இல்லாட்டி எங்களோட இனத்துக்கு இது நடந்திருக்கு, இல்லாட்டி எங்களோட சமுதாயத்தில் இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கு, இப்படி ஒரு போர் நடந்திருக்குன்னு நாங்கள் சொல்லணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லணும் என்றாலும் எங்களோட படைப்பு மூலமாக தான் சொல்லலாம். அந்த புரிதல் எனக்கு இப்போ தான் கொஞ்சம் காலம் வருது. அதனால் ஓகே, எது பாதிக்கப்பட்டிருக்கோ, எதால் வந்து ஆக்கப்பட்டிருக்கமோ அழிக்கப்பட்டிருக்கமோ அதுதான் எங்களோட எழுத்துலையும் படைப்புலையும் வரும்ன்றது அதோட வயசுக்கேற்ற புரிதல். அதோட அந்த படைப்பின் மூலம் சொல்கிற நேரம் அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு மேடையில் நின்று ஒரு மைக்கை பிடிச்சி ஒரு அரசியல் ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் ஒரு ஆர்டிஸ்டாக சொல்கிற நேரம் இருக்கிற விஷயத்துக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இருக்குது. எது ஆழமாக பதிய போகுதுன்றா ஒரு ஆர்டிஸ்ட் சொல்கிற விஷயம்தான் பதிய போகுது. அது நீங்கள் எப்படி சொல்ல போகிறீங்கன்ற ஒரு விஷயத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் போரோட பார்த்த ஒரு பக்கம் இருக்குது. போரை சம்மந்தப்பட்டு போர்க்காலத்தில் வாழ்ந்திருந்தாலும் கூட போகிற இன்னொரு பக்கத்தில் இருந்து பார்த்த ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்குது. அந்த போர் கொழும்பை எந்த அளவு தூரத்துக்கு தாக்கிச்சு, எங்களை இங்கே வாழ்ந்த தமிழர்களை எந்த அளவு தாக்கிச்சுன்றதை பார்த்துருக்கோம். ப்ளஸ் அந்த போரில் அடிபட்டு எங்களோட வந்து ஸ்கூலில் எங்களோட ஒன்றா படித்தவங்களோட கதைகள் கேட்டிருக்கிறேன். தன்னோட குடும்பத்தில் அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ இல்லாட்டி அப்பாவையோ இழந்துட்டு வந்து கொழும்பில் வாழ்ந்தவங்களோட வாழ்க்கையை பார்த்துருக்குறோம். ஸோ நான் பார்த்த பக்கம் ஒரு பக்கம் இருக்குது, நீங்கள் பார்த்த ஒரு பக்கம் இருக்குது. அப்போ எல்லாருக்குமே ஒவ்வொரு பக்கங்கள் இருக்குது. அப்போ இதை வந்து எழுத்து மூலமாக சொல்கிறது தான் நினைக்கிறேன் நின்று நிலைக்கும் என்று சொல்லி. இப்போ எனக்குமே நிறைய கதைகள் வந்து அப்பாவும் அம்மாவும் சொல்லுவாங்க, இப்படி ரவுண்ட் அப் நடந்தது, இப்போ மாமா மேலே அப்படி கஷ்டப்பட்டவங்க, இல்லாட்டி அப்பா எந்த வயசில் இருக்கக்குள்ள இல்லாட்டி என்னை விட சின்ன ஆளாக இருக்கக்குள்ள வந்து எப்படி இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடக்கக்குள்ள இப்படி முதல் வந்து இந்த பழியணைகளை வீட்டில் வச்சிருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அப்போ அந்த டைமில் எப்படி இருந்தது சூழ்நிலை அது எல்லாம் சொல்லக்குள்ள நான் சின்னலேருந்தே இந்த கதை கேட்குற ஒரு பழக்கம் இருக்குது. அதனாடி தான் நான் எழுதையும் வந்தனோ தெரியலை. எனக்கு சின்னலேருந்தே அப்பா கதை சொல்லுங்கள் பொய் கதையாக இருக்கும் அது, ஆனால் கேட்டுட்டு இருப்பேன். இப்போ வளர்ந்து வரக்குள்ள வந்து அப்பா சொல்கிற இந்த பழைய காலத்தில் நடந்த போர்க்கதைகள் அது இதெல்லாம் கேட்கக்குள்ளது தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்மட ஆக்கள்னா நம்மட தமிழ் ஆக்கள் மட்டும் இல்லை, சிங்கள ஆக்களுமே தான் என்னென்ன நடந்திருக்கு, இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்றெல்லாம் கேட்கக்கூடியதாக இருக்குது. அது மூலமும் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும், ஒரு சைட் ஆஃப் ஸ்டோரி தெரிய வரும். இல்லை தான் நீங்கள் சொல்கிற நேரம் தான் எனக்கு இந்த 2009ஆம் ஆண்டு கடைசி ஒரு 2-3 மாதம் இருக்கிற டைமில் நான் ஜஃப்னாவுக்கு போயிருந்தேன். ஸோ செக்கிங்லேருந்து இங்கே ஃப்ளைட் செக்கிங்லேருந்து அங்கே செக்கிங் வரைக்கும் எல்லாமே ஆல்மோஸ்ட் அந்த எண்ட் டைம். அப்போ அங்கே ட்ராவல் பண்ணுற டைமில் தான் ஆக்சுவலாக இப்போ பழைய உடைஞ்ச வீடுகளாக இருக்கட்டும் அதுகளை தாண்டி போகிற நேரம் ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு காணிக்குள்ள ஒரு வெறும் கூரை இல்லாமல் வெறும் ஷெல் அடிப்பட்ட ஒரு கட்டடம் நிற்கும். கட்டடம் நிற்கும். எனக்கு என்னென்னா இந்த கட்டடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி இருக்குது, இதில் வாழ்ந்த ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தோட ஒரு கதை இருக்குது, அந்த குடும்பம் இப்போ எங்கே இருக்கிறாங்களான்னு தெரியாது. ஸோ அது தலைக்குள்ள ஓடும் அந்த நேரத்தில். அண்ட் நைட்டில் கட்டாயம் இந்த ஆர்ட்லரி தொடர்ந்து போய்கொண்டிருக்கும். அந்த சத்தம் கேட்கும். ஒரு 8-9 மணிக்கு பிறகு அது போய்கொண்டிருக்க சத்தம் கேட்கும். அப்போது ஒவ்வொரு ஆர்ட்லரி போகிற நேரமும்
மனசுக்குள்ளே என்ன ஓடிக்கொண்டிருக்கும்னு சொன்னால் இதில் எத்தனை பேர் எங்கேயோ, செத்து அதுதான். எங்கேயோ யாரோ சாகுறாங்க எங்கேயோ. இல்லாட்டி எங்கேயோ யாரோ சாக போகிறாங்க, எத்தனை பேர் செத்தாங்க எத்தனை பேர் போனாங்கன்னு தெரியாது. ஸோ ஒரு ஆர்டிஸ்டாக ஃபீல் பண்ணுறது வந்து ரொம்ப அது நாங்க மத்தவங்கள விட கொஞ்சம் கூட ஃபீல் feel பண்ணுவோம். கொஞ்சம் எம்பத்தி emotion- சிம்பத்தி எல்லாம் கொஞ்சம் அதிகம். அது அதிகமாக இருக்கும். ஸோ இப்பயும் கூட சில நேரம் நினைச்சா அந்த இப்போ நிறைய இடங்கள்ல இருக்க வீடுகள் நிறைய எல்லாம் உடைச்சு கட்டி எல்லாம் பண்ண, பட் இன்னும் ஸ்டில் இன்னும் இருக்குது. அண்ட் அதுக்கு பிறகு சரியாக யுத்தம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸுக்குள்ள முள்ளிவாய்க்கால் போனேன். ஸோ அந்த ட்ராவலிங் கூட ஆக்சுவலாக முள்ளிவாய்க்கால் அந்த இடத்துல அந்த ரோடுகள் கூட ஒழுங்காக இருக்கல அந்த நேரத்தில். எல்லாம் கடல் வந்து தண்ணி வந்து இது பண்ணி இருக்கிறவங்களுக்கு ஒழுங்காக வீடு இல்லை. ஸோ அந்த ட்ராவலிங்குள்ளேயும் இங்கே எத்தனை உயிர் இதுக்குள்ளே இருந்துச்சுன்றதெல்லாம் எங்களோட திங்கிங் வந்து டக்குன்னு வேறு வேறு இடங்களுக்கு போக ஆரம்பிச்சிருந்தானே. அது ஆர்டிஸ்டாக நல்லா, பட் ஒரு தனிப்பட்ட மனுஷனா ரொம்ப கஷ்டம். கஷ்டம். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, சில வேளை இந்த ஃபியூனரல் ஹவுசஸ்ல நாங்க நிப்போம் தானே, எனக்கு இந்த ரொம்ப வியர்டா கவிதை தோணுன இடம் எதுன்னு கேட்டால் சொல்லுவேன். அங்கே நிற்கக்குள்ள வி ஃபீல் அ லாட். இப்போ மற்றவங்க அழுறத பார்த்தாலே நமக்கு அழுக வரும், இல்லாட்டி அந்த ஃபீலிங் அப்படியே நம்மளுக்குள்ள கேப்சர் ஆயிரும். அப்போ தோணும் கவிதைகள் அப்படி கொட்டும் குடம் லைக் அதான் எல்லாத்தையுமே நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃபீல் பண்ணுவோம். கவிஞர்கள்டா இமோஷனலாக வீக் ஆனவங்களா? இல்லை, நல்ல ஒரு வார்த்தை சொல்லலாம், இமோஷனலி ரிச். வீக்குன்னு சொல்ல முடியாது, பட் அதுதான் வந்து ப்ளஸ். இமோஷனலி நாங்கள் ரிச்சாக இருக்கலண்டா ஃபீல் பண்ண முடியாது, ஃபீல் பண்ணலாட்டி எழுத முடியாது, எழுதலாட்டி நல்ல படைப்பு வர முடியாது. ஸோ அப்படி சொல்லி இதுக்கு நடுவில் இப்போ நீங்கள் ஒரு புத்தகம் எழுதி சத்தம் இல்லாமல் அந்த புத்தகம் ரிலீஸ் ஆகல, இன்னுமே ரிலீஸ் ஆகிறதுக்கு நிற்கிது. அது வெறும் பொயம் கவிதைகள் மட்டும்தானா அந்த புத்தகத்தில்? என்னோட கவிதை தொகுப்புகள் அவ்வளோ. அதான் நீங்கள் இதுக்கு முதல்ல எழுதின கவிதைகளும் புது கவிதை புதுசாக நிறைய இருக்குது. இப்போ அதில் தெரிஞ்ச, அதாவது நான் வெளியால் போஸ்ட் பண்ணி இல்லாட்டி ஷேர் பண்ணின கவிதைகள்னா அதில் ஒரு 25% இருக்கும். தெரியாத கவிதைகள்னா ஒரு 75% அதில் இருக்கும். அது புதுசு தான். இப்போ எல்லாத்தையுமே போடுற மாதிரி இருக்கும், ஆனால் போட மாட்டேன், புத்தகத்துக்குன்னு நிறைய வச்சுருந்தேன். ஸோ அது இந்த பயணம் எப்படி இருந்துச்சு? நான் அவ்வளோ காலம் பார்த்ததுலேயே வித்தியாசமான கொஞ்சம் கஷ்டமான பயணம். லைக் ஃபர்ஸ்ட்டில் ஓகே புக் வரப்போகுது, அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னக்குள்ள லைக் செம்ம எக்ஸைட்டட். ஓகே லைக் ஐம் கோயிங் டு பி அ பப்ளிஷ்ட் ஆத்தர். அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த பேர், அந்த பொயட்லேருந்து லிரிசிஸ்ட்லேருந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர்லேருந்து இந்த ரைட்டர்ன்றதுக்கு வர போகிற மண்ணுக்குள்ளே லைக் செம்ம எக்ஸைட்மெண்ட். அண்ட் தென் கம்பைல் பண்ணி அவ்வளோத்தையும் எடுக்கக்குள்ளேயே கொஞ்சம் உயிர் போய் வந்துச்சு. அவ்வளோ வருஷக்கணக்கு போயம் ரைட். ஸோ அப்போ அது பண்ணி எடுக்கக்குள்ள தென் அடுத்த ப்ராசஸ் என்னென்னா வந்து பப்ளிஷிங் ஹவுசஸுக்கு தேடுறது, அவங்கள போய் கதைக்கிறது, இது நமக்கு சரி வரும் என்று பார்க்குறது. இப்போ நான் பப்ளிஷிங் ஹவுஸ் வந்து என்னோடது வந்து இங்கே இல்லை, இந்தியாவில். ஸோ அங்கே போன டைம் தான் அந்த ஒர்க்குகளுக்காக தெரிஞ்சேன். ஸோ அவங்க ஓகே சொல்லணும், யார் மூலம் போகிறோம்ன்றது இருக்குது. ஸோ சிலர் எனக்கு கொஞ்சம் இந்தியாவில் ஒர்க் பண்ணபடியாக தெரியுமன்றனாடி அந்த அவங்களோட ஹெல்ப் இருந்தது எனக்கு. ஸோ அந்த பப்ளிஷிங் ஹவுஸ் அண்ட் தென் எங்களோட மேனுஸ்கிரிப்ட் கொடுக்குறன்ற ஒரு விஷயம் இருக்குது, அதை எடிட் பண்ணுறன்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த எடிட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு உயிர் போய் வந்துடுச்சு. இரவாக இருந்து இப்போ லைக் எடிட் பண்ணக்குள்ளே நான் ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருந்தது மாதிரி எப்பயோ நாங்கள் எழுதியிருந்த கவிதைகளை வந்து திருப்பி எடிட் பண்ணக்குள்ள அதே மனுஷனாக திருப்பி வாழ்கிற மாதிரி. இப்போ நான் ஒரு சோகமாக ஒரு கவிதை எழுதியிருந்தேன்டா, அதை இருந்து நான் எடிட் பண்ணக்குள்ள வாசிக்கிறது ஓகே, எடிட் பண்ணக்குள்ள சரி பிள்ளை பார்க்கணும், பங்க்சுவேஷன் கரெக்டாக இருக்கா, ஸ்பேஸிங் கரெக்டாக இருக்கா, பேராகிராஃப் வைஸாக நாங்கள் கரெக்டாக எழுதியிருக்கிறோமா, இதெல்லாம் பார்த்து நான் கொண்டு போக்கல. அதே அக்ஷயாவா, பழைய அக்ஷயாவா நான் இங்கே திருப்பி வாழ வேண்டியிருக்கு. அப்போ எந்த இமோஷனோட நான் எழுதினனோ, அது கோபமாக இருக்கலாம், ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம், அழுகையாக இருக்கலாம், அதே இது எனக்கு திருப்பி வந்து தாக்கும். அப்போ ரொம்ப மனசு கனமாகிரும். அது வந்து ஐ ஃபீல் ஹெவி, அப்படியே வந்து இந்த உடைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். பல வேளைகளில் இரவாக இருந்து லைக் அழுதுருப்பேன் எடிட்டிங் ப்ராசஸில். அந்த எடிட்டிங் ப்ராசஸ் நடக்கக்குள்ளே நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறதுன்றதை வச்சே அந்த மேனுஸ்கிரிப்டுக்கு பின்பக்கம் இன்னொரு கவிதை எழுதிடுவேன். அந்த பிரிண்ட் பண்ணியிருக்கும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என் பெண்ணால் எழுதியிருக்கும். அது அப்படி நடக்கும். அண்டு இது வந்து ஒரு பெரிய, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இமோஷனல் ப்ராசஸ் எனக்கு இது. இந்த இது இப்போ சில லவ் போயம் எழுதக்குள்ள
ஓ நானா எழுதியிருக்கிறேன்னு நம்ம சில போயம்ஸ் வந்து நான் கிழிச்சே எறிஞ்சிருக்கேன். இது என்னது நல்லா இல்லை, அதாவது இப்போ இருக்கிற அக்ஷயாவா இந்த போயத்தை நான் ரிலீஸ் பண்ண முடியாது, புக்குக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் ரிலீஸ் பண்ண முடியாது. சிலது வந்து அந்த டைமில் லைக் ரொம்ப நல்லா இருக்கும், ஸோ அப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கணும், அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். சிலது நம்மளுக்கு நல்லா இல்லாத மாதிரி இருக்கும், வாசிக்கிறவங்களுக்கு என்ன நல்லா இருக்கே இதை வைங்களேன். இல்லை அதே மாதிரி இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன அந்த விஷயத்துக்குள்ளே தான் இப்போ காதலை பற்றின ஒரு புரிதலோடு நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னுக்கு எழுதின கவிதையும் காதலை பற்றின இப்போ இருக்கவங்களுக்கான புரிதலுக்கும் இடையில் வித்தியாசமாக இருக்கிற நேரம், அந்த கவிதையை திரும்ப பார்க்குற நேரமும் இல்லை பாட்டை பார்க்குற நேரம் இது என்னடா இவ்வளோ சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்லை பிள்ளைத்தனம் யோசிக்க மாட்டேன். எப்படி யோசிப்பேன்னு சொன்னால் அதை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விதம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, இல்லாட்டி வந்து இன்னும் கொஞ்சம் நான் செழுமையாக எழுதியிருக்கலாம்ன்ற மாதிரி யோசிப்பேன். ஆனால் அதையுமே லைக் சில போயம்ஸை வந்து ஓகே என்னதான் இருந்தாலும் அந்தந்த வயசில் வர்ற ஃபீலிங்ஸ்ன்றது ஒன்று இருக்குது, ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸ் நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம்ன்றது அது உண்மைதான். இப்போ நான் 21 வயசில் எழுதின போயத்தை ஒரு 27 தொடக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் வாசிக்கக்குள்ள தே ஆர் கோயிங் டு கனெக்ட், அதை வாசிக்க தான் போகிறாங்க. அந்த வயசில் அப்படி தான் வரும் எங்களுக்கு எழுதுறதுக்கு, இல்லாட்டி இமோஷனலி. இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் பெரிய ஆக்கள் மாதிரி, இல்லாட்டி வேறு விஷயங்களை, காதல்ன்றது காதல் மட்டும் இல்லை, இப்போ பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய விஷயங்கள் கனெக்டடானது, சமூகம் சார்ந்து, குடும்பங்கள் சார்ந்து, இரு நபர்கள் சார்ந்து, எங்களோட வேல்யூஸ் கல்ச்சர் எல்லாம் சார்ந்த ஒரு விஷயம். ஸோ இப்பொழுதுக்குள்ளே அது கொஞ்சம் வித்தியாசம். பட் ஐ கீப் தோஸ் எல்லாமே. ஆகையும் நல்லா இல்லைன்றதில் மட்டும் அப்படியே கிழிச்சு போட்டுடுறது, மற்றது ஐ கீப். அது எங்கேயோ யாருக்கோ ஒரு ஆளுக்கு கனெக்ட் பண்ணாலும் கூட எனக்கு சந்தோஷம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ வெளியில் போக்கில் தான் எனக்குமே தெரிய வருது, எவ்வளோ பேர் நம்மளோட ஒர்க்கை ஃபாலோ பண்ணுறாங்க சத்தம் இல்லாமண்டு. இட்ஸ் நாட் அபவுட் த லைக் ஃபாலோவர்ஸ் கவுண்ட் இருக்கிறதோ, எங்களுக்கு வியூஸ் ஷேர் வர்றது அப்படி சொல்லலை. சைலண்டாக சிலர் எங்களோட ஒர்க்கை வந்து ஃபாலோ பண்ணி கொண்டிருப்பாங்க, இல்லாட்டி நாங்கள் என்ன செய்கிறோம்ன்றதை ஃபாலோ பண்ணி கொண்டிருப்பாங்க, எங்களோட எழுத்துக்களை வந்து ஃபாலோ பண்ணி. நான் நினைக்கிறேன் வந்து நான் எந்த சாங்ஸ் யாருக்கு வைப்பாங்க, நம்ம வந்து சின்ன ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு லிரிசிஸ்ட் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நிறைய பேர் வந்து அந்த லிரிக்ஸை வந்து பாடமாக்கி வச்சுருப்பாங்க. இப்போ எங்கேயும் போக்கில் வந்து அது சொல்லி காட்டுவாங்க, எனக்கு சொல்லணுமன்றதுக்காண்டியே அதை பாடமாக்கி எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ நான் இந்தியாவுக்கெல்லாம் போன நேரம் அந்த ஆடியோ போய்ட்ரிஸை லிட்ரலி பாடமாக்கி வச்சுருந்தவங்க கேட்டு நான் போக்கில் வென் ஐ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் என்ன மாதிரியே கதைச்சு காட்டுறாங்க அவங்க இந்த மாடியூலேஷன்லேயே. அப்போ அது எனக்கு சரியான சந்தோஷமாக இருந்தது. இப்படி சொல்கிறேன், இது போதும் எனக்குன்ற மாதிரி இருந்தது. சிலர்கிட்ட நம்ம இந்த சாங் என்று சொல்ல வரக்குள்ளே அவங்க இந்த சாங் லிஸ்ட் அவ்வளோ பேரும் சொல்லுவாங்க ஆர்டரில், அவ்வளோ தேமே இது இப்போ ரிலீஸ் ஆகினது அப்படின்றக்குள்ள. ஸோ எங்கேயோ ஒரு ஆக்கில் கனெக்ட் தொட்டால் கூட அது எனக்கு ஓகே தான். ஸோ புக்குக்கே திரும்ப வர நேரம் நீங்கள் சொன்னீங்க இப்போ பப்ளிகேஷன் வந்து இந்தியாவில் இருக்குதுன்னு சொல்லி, இங்கே எந்த அளவுக்கு அதாவது பப்ளிகேஷன்ஸோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குதா ஒரு ரைட்டரா, இல்லை இங்கே சிச்சுவேஷன் எப்படி இருக்குது? இங்கே வந்து தமிழ் ரைட்டர்ஸுக்குரிய ஒரு பெரிய மார்க்கெட் இல்லை, இதுதான் உண்மை. அநேகமாக நம்மளோட ஆட்கள் வந்து அதாவது ஓரளவுக்கு எங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டி இருக்குது, அக்சசிபிளாக இருக்குன்ற தமிழ் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் இந்தியாவில் இருந்து தான் புக்ஸ், இந்தியா பப்ளிகேஷன்ஸ் மூலம் தான் அவங்களோட புக்ஸ் வருது. கவிஞர்களுக்கு மட்டுமா இல்லை ஜென்ரலாகவே கவிஞர்கள் எழுத்தாளர்கள் அநேகமாக அந்த பப்ளிகேஷன்ஸுக்களால் தான் வருது. ஒரு ரீசன் வந்து இங்கே எங்களுக்குரிய மார்க்கெட் இல்லை. இங்கே வந்து இருக்கிற பப்ளிகேஷன்ஸுக்கு இருக்கிற மார்க்கெட் வந்து ஒன்று நீங்கள் இங்கிலீஷில் எழுதுகிற ஆளாக இருக்கணும், இல்லாட்டி சிங்களத்தில் எழுதுகிற ஆளாக இருக்கணும். மற்றபடி இங்கே சும்மா நீங்கள் உங்களோட செல்ஃப் பப்ளிகேஷன் பண்ணலாம். இப்போ நாங்கள் ஒரு பப்ளிகேஷனை கொடுத்து இதுதான் நாங்களே லே அவுட் கொடுத்து நாங்களே எழுத்துப்புள் எல்லாம் பார்த்து மேபி செய்யலாம், அப்படி இருக்குது. சில புத்தகங்கள் பல புத்தகங்கள் இங்கே வருது தான். ஆனால் காத்திரமாக வரணும்னு சொன்னால் அது இந்தியாக்களால் போய்த்தான் நாங்கள் தமிழ் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் வர வேண்டியிருக்கு. அண்ட் இன்னொரு ரீசன் வந்து அந்த ஒர்க் வந்து ரொம்ப ப்ராப்பராக நடக்குது. இப்போ தமிழ் என்றக்குள்ளே வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து அது ஒரு பெரிய மார்க்கெட். ஸோ அதுக்குள்ளால் வரக்குள்ள அந்த ப்ராசஸ் வந்து எங்களோட எடிட்டிங்காக இருக்கட்டும், அவங்க செய்கிற எடிட்டிங்காக இருக்கட்டும், அதில் செக் பண்ணுறதா இருக்கட்டும், அது எப்படி டிசைன் பண்ணப்பட்டு வருது, எப்படி தமிழ் எப்படி சொல்கிறேன், எப்படி எந்தெந்த வகையில் நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணணும் பொயம்ஸ்ன்ற அந்த அறிவாக இருக்கட்டும், அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. பப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பெருசாக நிறைய பப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நாங்கள் சூஸ் பண்ணலாம், அவங்களும் எங்களை சூஸ் பண்ணுவாங்க, நாங்களும் சூஸ் பண்ணலாம். அப்போ அப்படி ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கக்குள்ள வந்து எங்களுக்கு எதுக்குள்ளால் வரணுமன்றதை சூஸ் பண்ணக்குள்ள அது நிறைய இடங்களுக்கு அந்த புத்தகம் போய் சேரும்.
இப்போ ஒரு கரெக்டான ஒரு பப்ளிகேஷனுக்குள்ளால எங்களோட புத்தகம் வரக்குள்ள அது வந்து இப்போ சென்னை புக் ஃபேருக்கோ இல்லாட்டி வேறு இடங்களில் அவங்க வந்து ஸ்டால் போடக்குள்ளையோ இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு ஷாப் இருந்தால் அந்த ஷாப்பில் அந்த புத்தகம் இருக்குன்னு நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம் இங்கே போய் எங்களோட புத்தகத்தை வேணுங்கன்னு. ஆனால் இங்கே நாங்கள் புத்தகத்தை செய்தோம்னா எப்படி நாங்கள் விற்கிற நாங்கள் தான் ரெண்டு பின்னால் ஓட வேண்டி இருக்கு. மார்க்கெட்டிங்கோ ப்ரொமோஷனுக்கோ நாங்கள் ஒரு ஈவெண்ட் க்ரியேட் பண்ணணும் இல்லாட்டி பப்ளிகேஷன் ஒன்று கடைக்கு நாங்கள் புத்தகத்தை கொண்டு கொடுத்து இதை கொஞ்சம் வச்சுக்கொள்றீங்களாங்கிற புத்தகத்தை. இப்போ எந்த புத்தகம் இங்கே நான் கைக்கு எடுத்தாலுமே நான் அதுதான் செய்ய வேண்டி வரும். நான் கொண்டு போய் கொடுத்து இது நான் எழுதின புத்தகம் இதை கொஞ்சம் வச்சிருங்க உங்களோட ஷெல்ஃபில் யாரும் வந்து கேட்டால் கொடுங்க அப்படி சொல்ல வேண்டி இருக்கு. ஸோ இப்போ இங்கே இருக்கு இங்கிலீஷில் எழுதுகிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இங்கே. தே ஆர் ஃபைன், தே ஆர் குட், அவங்க செய்கிறாங்க. பட் தமிழுக்கு இந்த ஒரு துரதிர்ஷ்டம் இருக்குது. அப்போ இப்போ அங்கே ரிலீஸ் பண்ணினதுக்கு பிறகு அங்கே என்ன மாதிரியான ஜென்ரலாகவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி புத்தகங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது? அங்கேயுமே ஒரு இஷ்யூ இருக்குது. நீங்கள் நல்ல ஃபேமஸான ஒரு ரைட்டராக இல்லாட்டி நல்ல ஃபேமஸான ஒரு கவிஞராக இருந்தால் தான் உங்களோட புக் டக்குண்டு செல் பண்ணப்படும். இப்போ நான் போய் பப்ளிகேஷன்ஸோட கதைக்குள்ளேயுமே அவங்க சொன்னது ஓகே நாங்கள் வந்து உங்களுக்கு ஹோப் தர மாட்டோம், இத்தனை காப்பீஸ் வில் படும் இல்லாட்டி வந்துட்டு நல்ல ப்ரைஸுக்கு போடலாம். லைக் உண்மையாக இந்த புக் கொஞ்சம் பெருசாக தான் வரும். ஸோ அதுக்கு ஒப்வியஸ்லி அவங்க கொஞ்சம் விலை போடுவாங்க வழக்கத்தை விட. ஸோ அவங்க சொன்னது வந்து இப்போ பெரிய லிரிசிஸ்ட பேர் கொஞ்சம் சொல்லி இப்போ நிறைய லிரிசிஸ்ட் வந்து புக் ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்களோட கவிதை தொகுப்புகள். ஸோ அவங்களோட அவங்களோட பேர் தெரியும் இங்கே இருக்கிற ஆட்களுக்கு. இப்போ பார்த்தோன்னே வந்து ஓகே இவங்களோட புக் அவங்களுக்கு ஒரு தனியாக ஃபேன் பேஸ் ஒன்று இருக்கும் ஆல்ரெடி, பார்த்தோன்னே வேண்டுவாங்க. ஆனால் புதுசாக வர கவிஞர்களுக்கு வரக்குள்ள கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான். நீங்கள் கொஞ்சம் தெரிய வந்து அது வாய்வழி மூலமாக அது போய் அப்புறம் 2வது புக் 3வது புக்குன்னு வரக்குள்ள அது போகுமெண்டு. மற்றது இப்போ ஜெயமோகன், வைரமுத்து அவங்களோட மாதிரியான புத்தகங்களெல்லாம் டக்குன்னு பார்த்தோன்னே போகும். அப்படி இருந்தாலுமே நல்ல கனகாலமாக எழுதுகிற ரைட்டர்ஸ் இருந்து நல்ல புத்தகங்கள் வந்தாலுமே அவங்களோட பேர் பெருசாக பப்ளிக்காக கமர்ஷியலி தெரியலை என்று சொன்னால் அது ஷெல்ஃபில் தான் இருக்குது. அங்கேயுமே இருக்குது அந்த சிச்சுவேஷன் தான். ஆனால் ஒரு அழகான விஷயம் நான் பார்த்தது சென்னை புக் ஃபேர்லையாக இருக்கட்டும் கடைகள்லையாக இருக்கட்டும் அந்த புது புத்தகங்களை இல்லாட்டி வந்து நிறைய புத்தகங்களை எடுத்து நாங்கள் வாசிக்கணும் என்ற அந்த ஒரு பேஷன் அந்த ஒரு விருப்பம் ஒன்று இருக்குது. நிறைய புக்ஸ் கொள்வனவு பண்ணுறாங்க இங்கே வந்து நம்மளுக்கு வந்து புத்தகங்கள் சரியான விலை கூட, அது ஒரு பெரிய ரீசன். அண்ட் ஆல்சோ புத்தகங்கள் எங்களுக்கு கிடைக்கிறல்ல நிறைய தமிழ் புத்தகங்கள், அங்கே வந்து அது ஒரு கடல். ஐயோ எனக்கு வந்து அவ்வளோத்தையும் வேண்டிரே இல்லாதான்னு நான் லக்கேஜில் எனக்கு பாதி வந்து நான் புத்தகங்கள்லாம் கொண்டு வந்தேன். அம்மா சொன்னவங்க நீ ஆக்களுக்கு சாமான் கொண்டு வர விட்டுட்டு புத்தகங்கள் கொண்டு வரான்னு சொல்லி. ஏன்னா இங்கே இல்லை, அங்கே தான் வேண்டிட்டு வரலாம். அங்கே வந்து அந்த நிறைய வேண்ட வாசிக்கிறதுக்கான ஆக்கள் அதிகம், அந்த ஒரு மனப்பாங்கு அதிகமாக இருக்குது. அது விச் இஸ் குட். இப்போதைக்கு இந்த ரீசன்ட் டைமுக்குள்ளே நீங்கள் வாசித்த புக்ஸுக்குள்ளே பெரிய ரைட்டர்ஸை விட்டுருவோம், அப்கமிங் ரைட்டர்ஸுக்குள்ளே உங்களை பெரிய அளவில் யாராவது இம்ப்ரெஸ் பண்ணவங்க இருக்கிறாங்களா? அப்கமிங் அப்படின்ட்டு எனக்கு பெரிய ஒரு லிஸ்ட் இல்லை அப்படின்ட்டு பெரிய அந்தளவுக்கு பெரிய அளவில் தெரியாமல் சர்ஃபஸ் லெவலில் பெருசாக இல்லாமல் பட் ஆனால் ரொம்ப நல்ல ரைட்டர்ஸ் ரொம்ப நான் வந்து உண்மையாக சொல்லணுமெண்டா காடு அண்டு ஜெயமோகன் ஒரு புக் வேண்டிட்டு வந்தேன் நான். அது சஜஸ்ட் பண்ணவங்க எனக்கு ஷாப்பில் வேண்டிட்டு வந்தேன் நான். பட் எனக்கு ஃபியூ பேஜஸுக்கு மேலே எனக்கு ஒட்டலை. ஆனால் அது ஒரு பிரபல்யமான ஒரு நாவல், அது நிறைய பேருக்கு விருப்பமானது. பட் எனக்கு ஒட்டலை. ஆனால் ரொம்ப கேஷுவலாக நான் ஏதாவது ஒரு புத்தகம் வேண்டிட்டு வந்தது மரக்கறி அண்டு வெஜிடபிள் அப்படின்னு வெஜிடபிள்னு நினைக்கிறேன். நோபல் ப்ரைஸ் வின் பண்ணின ஒரு கொரியன் ரைட்டர்ட புக். அது வந்து லைக் அவள் வீகனாக மாறுவா அப்படி ஒரு ஸ்டோரி போய் கொண்டிருக்கோம். அது எதிர்பார்க்காம நான் வேண்டிட்டு வந்து ரொம்ப பிடிச்சி போயிட்டேன் எனக்கு. எங்களோட வீட்டில் லைக் எல்லாருமே ஒரு புத்தகம் இருந்தால் எல்லாருமே வாசிப்பாங்க. இவங்க கொஞ்சம் வாசிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் பக்கம் வாசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும். அடுத்தது வந்து எனக்கு ஃபேவரட் ரைட்டர் ஒரு ஆள் இருக்கிறாங்க, இளங்கோன்னு சொல்லி. அவங்க வந்து ஜஃப்னா சேர்ந்தவங்க, ஆனால் இருக்கிறது வந்து இப்போ கனடாவில். அவங்களுமே நிறைய பயணப்படுறது, அந்த புலம்பெயர் விஷயங்களை பற்றி எழுதுறது, நம்மளோட நாட்டை பற்றி எழுதுறது, காதல் லைக் பயணங்கள் எல்லாத்த பற்றி. ஸோ அவங்களோட புத்தகமும் வந்து கிட்டடியில் வேண்டியிருந்தேன் நான். அது வந்தது நான் உன்னை முத்தமிடுகையில் புத்தர் சிரித்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் உண்டு. ஸோ அதுவுமே வந்து அன்எக்ஸ்பெக்டட். எனக்கு அவர் ஒரு பிடிச்ச எழுத்தாளர் தான். ஆனால் வந்து எங்களோட வீட்டில் அதையுமே சண்டை போட்டு போட்டி போட்டு
ஒவ்வொரு ஆளும் வாசிச்சு கொண்டிருக்காங்க. சில அப்படி அப்படி நிறைய புத்தகங்கள் இருக்கு. ஒரு லிஸ்ட் எனக்கு இப்போ டக்குன்னு கேட்கக்குள்ள வேறு இது இல்லை. அப்படி ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கு. இல்லை அதான் ஒரு 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 ரைட்டராக வாரத்துக்கான ஒரு ப்ரொசஸ் ஒன்று இருக்குது தானே. அந்த அந்த ப்ரொசஸ் வந்து இப்போ நான் ஒரு புக்கை வாசித்த உடனே நானும் இப்போ லிரிக்ஸ் எழுதுகிற மாதிரி நானும் புக் எழுதிடலாம் அப்படின்றது இல்லையே. அது அதை விட ஒரு பெரிய ஒரு ப்ரொசஸ் தானே. நான் எனக்கு தெரியாமலே ரொம்ப சின்னன்ல இருந்தே புத்தகங்கள், அம்மாட புத்தகங்கள் நிறைய இருக்கு. அம்மா வாசிக்கிற கதை புத்தகங்களாக இருக்கட்டும், சில அந்த அப்போ விகடன் அது இதெல்லாம் வரும் அதுகளாக இருக்கட்டும், அதில் அந்த அறிவு சார்ந்த இல்லாட்டி இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டுகள் அது இதுகள் இருக்குது. அதை எடுத்து வாசிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் கொஞ்ச காலத்தால் வந்து படிக்காமல் புத்தகம் வாசித்து கொண்டிருக்கிறாண்டு எடுத்து அம்மா வச்சிருவா. ஸோ அதையும் வாசிச்சுட்டு இருப்பேன். அப்படி வாசிச்சு தான் எனக்கு அந்த ஆர்வமே வந்திருக்குன்றது இப்போ யோசிக்கக்குள்ள தான் எனக்கு விளங்குது. அது பிறகு அந்த நம்ம படிக்க சொல்கிற நேரத்தில் படிப்பை தவிர மற்ற எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எங்களுக்கு. அப்படி வாசிச்சது. ஆனால் எழுத தொடங்கக்குள்ளே நிறைய பாரதியார், கண்ணதாசன் எல்லாம் வாசிச்சேன்னா அதோட தாக்கம் எழுத்தில் இருந்திருக்கு நிறைய. அவங்க என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு எடுத்து நோட் பண்ணி வைப்பேன் நான். அது மாதிரி ட்ராவல் பண்ணக்குள்ள இப்போ நீ புதுசான வார்த்தைகள் இருந்தால், இப்போ நான் கேரளாவில் ட்ராவல் பண்ணக்குள்ள என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கதைச்சு கொண்டு இருப்பாங்க, மலையாளத்தில் கேட்பாங்க. இப்போ எனக்குமே புரியுமன்றனாடி டக்குன்னு என்ன நோட் புக் எடுத்து என்ன செய்வேன், அழகான வார்த்தைகளை நோட் பண்ணுவேன். ஸோ சம்டைம் தி ஆஸ்க், என்ன நீ நோட் பண்ணிட்டு இருக்க, நாங்கள் பேசக்கல அப்படின்னு. இல்லை இந்த வார்த்தைகள் நல்லா இருக்குது, அப்போ நீ வந்து சுட்டு தான் வந்து உன்னோட பாட்டில் அது சுடுறதில்ல, இன்ஸ்பிரேஷன் கலெக்ட் பண்ணுறது. ஸோ அப்படியெல்லாம் எடுத்து வைக்கிறேன் நான். ஸோ அதுவுமே நிறைய புது வார்த்தைகள், இட்ஸ் அ ப்ராசஸ் தான் சொன்ன மாதிரி. இப்படி சேர்த்து வைக்கிறது, புத்தகம் வாசிக்கிறது, நிறைய ஆக்களோட கதைக்கிறது, எங்களோட அனுபவத்தை எப்படி எந்த எழுத்து வடிவில் நாங்கள் கொடுக்கலாம்ன்றது. இப்போ நான் பயணப்படுற இன்னொரு கதை எழுதி கொண்டிருக்கிறேன். அது வந்து 3வது மனுஷன் மாதிரி நான் எழுத போனால் வந்து லைக் ப்ராப்பராக என்னால் எழுத முடியாது. அதனால் நான் தான் கேரக்டர் என்ற மாதிரியே நான் எழுதி கொண்டிருக்கிறேன். அப்போ எனக்கு நிறைய விஷயங்களை வந்து கதைக்க முடியும், எழுத முடியும். இது எல்லாமே வந்து இன்னொரு 10 வருஷத்தால் என்ன ஆக்குற விஷயங்களாக இருக்குது. இல்லை அதே மாதிரி தானே நாங்கள் ஒரு புத்தகத்தை வாசிக்கிற நேரம் அந்த கேரக்டராக நாங்கள் மாறி தானே அந்த புத்தகத்தை வாசிக்கிறோம். அப்போ தானே அந்த 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 கேரக்டருக்குள்ளே போய் நாங்களும் அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணி அது ஒரு கதையாக இருந்துச்சுண்டா அந்த கதைக்குள்ளே ட்ராவல் பண்ணுறோம். இல்லை புத்தகம் பிடிக்குது, கவிதையாக இருந்தால் அந்த கவிதைக்குள்ளே நாங்களும் ட்ராவல் பண்ணி அந்த ஏதாவது ஒரு கேரக்டர் நாங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அந்த கேரக்டரை சூஸ் பண்ண கேரக்டருக்குள்ளே ட்ராவல் பண்ணுறோம். அப்போ தான் அந்த புக்குக்குள்ளே உண்மையிலே நமக்கு நாங்களும் வாழ்கிறோம் தானே அந்த புக்குள்ளே போயிட்டு. இந்த சொல்லக்குள்ள தான் நிறைய பேருக்கு அந்த பொன்னியின் செல்வன் கனெக்ட் ஆகுறது. ஏதாவது ஒரு கேரக்டர் அவங்க நான் தான் நினச்சி கொள்ளுவாங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ நீங்கள் 5 வண்ண பூவே என்ற ஒன்றை தாண்டி ரீசெண்டாக வந்த வேறு எந்த மாதிரியான பாட்டுகள் உங்களை பெரிய அளவில் இம்ப்ரெஸ் பண்ணி இருந்துச்சு ரீசெண்டாக வந்ததுக்குள்ள? எனக்கு டக்குன்னு கேட்டால் வரதில்ல. நிறைய சாங்ஸ் வந்து லூப்பில் போய்கொண்டே இருக்கும். மெய்யழகன்ல மெய்யழகன் எல்லாமே அது வந்து அதுவும் கமல்ஹாசன் பாடி இருந்த பாட்டு எல்லாமே வந்து அப்படி நம்மளை உருக்குற மாதிரி இருக்கும். லைக் அந்த மெய்யழகன் ட்ரக்குமே இருக்கும், அந்த பிஜிஎம்மே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். ஷான் ரோல்டன் எப்படி அதை யோசிச்சாங்கன்னு இருந்து யோசிக்கிறேன். இப்போ நான் ரைட்டராக இருந்தாலும் மியூசிஷியன்ட ஒரு ஒர்க் இருக்குது தானே, எப்படி இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, எப்படி யோசிச்சாங்க அண்டு இது செய்யக்குள்ளேயே வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும். அண்ட் ஒவ்வொரு மெய்யழகனில் வந்து ஒவ்வொரு சாங்குமே வந்து கிட்டத்தட்ட சேம் தான், அந்த கதைகள் எல்லாமே சிச்சுவேஷன் கிட்டத்தட்ட சேம் தான். ஆனால் ஒவ்வொன்றும் லைக் எவ்வளோ ஆழமாக, காத்திரமாக, வித்தியாசமாக, நல்ல ஒரு செழுமையோடு வந்து விழுதுன்றதை பார்க்கக்குள்ள அப்படி எழுதணும், நம்ம எழுதினா இப்படி சாங்ஸ் எழுதணும். சில சாங்ஸ் பார்க்கக்குள்ள தான் இந்த பாட்டு எனக்கு கிடைச்சிருக்கலாமே, நான் இப்படி எழுதியிருப்பேனே என்று எனக்கு தோன்றுறது. எனக்கு உண்மையாக வந்து முத்தமலை கேட்கக்குள்ள வந்து ஐ ஷுட் ஹாவ் ரிட்டன் திஸ் சாங் அப்படின்றது எனக்கு அண்ணாலாம் நறுமுகையை மாதிரி ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்றது விருப்பம் அமையிறல்ல. அப்போ முத்தமலை கேட்கக்குள்ள இதை நான் இப்படி எழுதியிருப்பேன், இல்லாட்டி எந்த கைக்கு இது வந்திருந்தா லைக் அது அழகான பாட்டு எந்த ஸ்டைலில் இன்னொரு அழகாக கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். அப்படியான இன்ஸ்பிரேஷன் எழுதுறவங்களுக்கு கூட வரதானே. இப்போ ஒரு பாட்டு வந்திருந்தா ரைட் ஓகே, இல்லை இது வந்து நான் இப்படி இந்த வேர்ட்ஸை பாவிச்சு இது இப்படி எழுதியிருக்கலாம், இப்படி இருந்தால் வந்திருக்கும் அப்படின்னு எங்களுக்கான சைடில் இருந்து ஒரு ஆசை வரும். இல்லை ஒரு பாட்டுக்கு சில ட்ராக்ஸை கேட்கக்குள்ள ஏடா இவ்வளோ அழகான ட்ராக்கு இப்படி மொக்கையான லிரிக்ஸ் எழுதியிருக்கீங்கன்ற மாதிரி இருக்கிறது. சரி நான் எழுதியிருக்கலாம். அது எழுதுகிற எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசையான ஒரு விஷயம் தானே. அண்டு இப்போ இதுக்கு நடுவில் நீங்கள் செய்கிற இன்னொரு விஷயம் இருக்குது தானே, இந்த ஒர்க் ஷாப்.
எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் வேறு யாருமே செய்கிறதில்லைன்னு அப்படிதான் நினைக்கிறேன். நானும் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லைன்னா இப்போதைக்கு நம்ம 2 பேருக்கும் தெரிஞ்ச அளவுக்கு யாருமே செய்கிறதில்ல. ஸோ மேபி இதுக்கான சிங்களத்துல இருக்கலாம், இருக்கும். தமிழ்ல தமிழில் இல்லைன்னு இல்லை, நினைக்கிறேன். தமிழ்லண்டா 99% சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், ஒரு 1% எங்கேயாவது மிச்சமாக இது இருந்தால். இருந்திருக்கலாம். இதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? எழுதுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களா உண்மையிலே? காட்டுறாங்க, இருக்காங்க. எனக்கு உண்மையாக ஆச்சரியம், வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஆர் கம்மிங் ஃபார் த ஒர்க் ஷாப்ன்றது. மீடியாவில் இருக்கிற ஆட்கள் வராங்க, அதாவது இப்போ நியூஸ் பேப்பர் சைட்டில் இருக்கிற ஒரு ஆட்கள் வந்திருக்காங்க, எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், டாக்டர்ஸ் வந்திருக்கிறாங்க, யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க, அண்ட் தென் வந்து ரேப்பர்ஸ், லிரிசிஸ்டாக இருக்கிறவங்க, இப்போ தான் ஸ்கூல் முடித்து வந்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அண்ட் தென் ஜஸ்ட் ஜென்யூன்லி இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறாக்கள். என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்திருந்தா, அவள் இருந்த ஃபீல்டு, அவள் செய்கிற ஃபீல்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, பட் நான் கேட்டேன்னு இல்லை இது எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு. அதே தான் சொன்னாங்க, இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது என்று தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றதுக்காண்டி வந்திருந்தாங்க. அப்போ எனக்கு அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இவ்வளோ பேருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றதே. இப்போ ரீசெண்டாக ஆன்லைன்லேயும் செய்திருந்தேன். ஸோ அதில் வேறு நாட்டில் இருந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க எனக்கு. ஸோ ஒரு விஷயம் வந்து இல்லாத நேரம் வந்து நாங்கள் இல்லைன்ட்டு இருக்காமல் யூ ஹாவ் டு க்ரியேட்ன்றது தான் எனக்கு இப்போ ஒர்க் ஷாப்பாக இருக்கட்டும், போய்ட்ரி ஷோ நடத்தினதாக இருக்கட்டும், ஸ்ரீலங்காவில் இல்லைண்டா ஓகே லெட் மீ டூ இட், அப்படி தான். இப்போ ஒர்க் ஷாப் வந்து நான் செய்யும் வரைக்கும் எனக்கு தெரியாது ஐ வில் பி குட் அட் டீச்சிங், ட்ரைனிங் அப்படி எல்லாம்னு சொல்லி செய்யக்குள்ளே தான் எனக்குமே தெரியுது ஓகே ஐ எம் குட் இன் லைக் ஷேரிங் மை நாலேஜ் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு கூட. ஸோ அந்த ஒர்க் ஷாப்ட ப்ராசஸ் அப்படின்னு சொன்னால் அது நான் கம்போனன்ட்ஸாக பிரித்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டாக வந்து ஒரு பாட்டில் என்னென்ன பகுதிகள் இருக்குது, இப்போ பல்லவி, அனுபல்லவி, சரணம், இன்டர்லூடுன்றது வந்து எல்லாருக்கும் தெரியாது. சில இடத்துல வந்து நாங்கள் சொல்லி கொடுக்கணும், அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், எத்தனை இருக்கணும், எத்தனை தாளக்கட்டில் இருக்கணும். ஸோ அது எல்லாமே போகும். அது பிறகு வந்து ஒரு சாங்கோட டாப் டு பாட்டம் என்ன நடக்குது, ஒரு லிரிசிஸ்டாக வந்து பாட்டு எப்படி அந்த ஒர்க்குள்ளே நீங்கள் எப்படி வாரீங்க, கடைசியில் நீங்கள் போய் ரெக்கார்டிங் செய்கிறது வரைக்கும் என்ன ப்ராசஸ் நடக்குதுன்றது. அது பிறகு நீங்கள் ஒரு பாட்டை எப்படி எழுதணும் என்றது, உங்களுக்கு மட்டு வந்தோடனே என்னென்னத்தை பார்க்கணும், எது இம்பார்ட்டண்ட், எப்படி மட்டுக்கு நீங்கள் எழுதணும், எப்படி எழுதுறது. அது பிறகு வந்து ரைட்டிங்குக்கும் ஒரு எக்ஸசைஸ் கொடுப்பேன், பாட்டு எழுத வைப்பேன், ட்ராக் போட்டு பொயம் எழுத வைப்பேன். ஸோ இதெல்லாம் போகும். அண்ட் தென் வந்து கமர்ஷியலி நாங்கள் ஒரு லிரிசிஸ்டாக, ஒரு ஆர்டிஸ்டாக வந்து சர்வைவ் பண்ணணுமெண்டா அதுக்கான சில விஷயங்கள் இருக்குது. நான் வந்து இத்தனை வருஷம் நான் எழுதினதில் ஒரு 10 வருஷம் ஆகுது. இந்த 10 வருஷம் ஆகினதில் நான் சில விஷயங்களை எடுத்திருப்பேன், ரைட்? இப்போ எங்களை ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கட்டும், எங்களோட ஒர்க்கை வெளியில் போடுறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு சாங்கை எப்படி வந்து ஹிட் ஆக்கணும், இல்லாட்டி ஒரு ஹூக் லைன் வைக்கணுன்றதா இருக்கட்டும், எப்படி நீங்கள் ஒர்க்கை பேலன்ஸ்டாக செய்யணும், பவுண்ட்ரிஸ், அப்படி அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது தானே. ஸோ அதுகள் சொல்லிக் கொடுக்குறது, இதெல்லாம் ஆக்சுவலி சொல்லிக் கொடுக்கக்கூடாது, நான் ஒரு லிரிசிஸ்டாக இருந்து கொண்டு, பிகாஸ் ஐ எம் ஸ்டில் இன் த ஃபீல்டு. ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லி கொடுத்து எதுவும் குறைய போகிறதில்ல. அண்ட் வந்து இன்னும் ஒரு 4 பேர் வராங்கன்னு சொன்னால் அது நல்லம், எங்களோட இண்டஸ்ட்ரிக்கு நல்லம், அண்ட் ஆல்சோ எனக்குமே நல்லம். ஐ வில் ஒர்க் மோர். இல்லை, இதுதான் முக்கியம். இந்த நீங்கள் சொன்ன கடைசி விஷயம் இருக்குத்தானே. ஏன்னா ஒரு கட்டத்தில் இதுக்குள்ளே பெரிய காம்படிஷன் இல்லைன்ற வந்த உடனே நாங்கள் ஸ்லோட் அவுட், நான் என்ன எழுதினாலும் சூப்பராக இருக்குமென்னு இது வரக்குள்ள தான் எனக்கு ஒரு பயம் வரும், நான் எழுதினா தான் இருப்பேன், இல்லாட்டி போயிடுவேன்னு சொல்லி. அண்ட் தென் வந்து ஐ வில் பி ஷேரிங் அபவுட் பிராண்டிங், மார்க்கெட்டிங், ப்ரொமோட்டிங், இது எல்லாமே அது ஒரு செக்ஷனாக போய்கொண்டிருக்கும். அப்படி ஆஸ் அன் ஆர்டிஸ்ட்டாக உங்களை நீங்கள் மார்க்கெட் பண்ணுறது, உங்களோட ஒர்க்கை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது. அது அடுத்தது வந்து இவ்வளோ காலமும் முக்கியமான மியூசிஷியன்ஸ், இல்லாட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வோக்கலிஸ்டோட ஒர்க் பண்ணினது, இல்லாட்டி ஒரு ஒர்க்கில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸஸ், இது எல்லாமே போகும். தென் அவங்களோட நிறைய கேள்விகள் கொண்டு வருவாங்க, இது அப்படி அது அப்படி அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு செக்ஷனாக தான் போகும். லைக் எனக்கு ரொம்ப ஃபில்ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் இவ்வளோ விஷயம் சொல்லி அவங்க எடுத்துகிட்டு போகிறதும் வந்து அவங்களுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய அசட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ ஏண்டா எனக்கு நான் தொடங்கக்குள்ளேயோ இல்லாட்டி நான் இடையில் இருக்கக்குள்ளேயோ ஒரு லிரிசிஸ்ட் வந்து இப்படி ஒரு கிளாஸ் எடுத்துன்னா தெய்வமே. ஏன்னா நிறைய விஷயம் ரைட், நான் வந்து எல்லாம் தெரிஞ்சு வேலை செஞ்சு பார்த்து பழகி தான் இவ்வளோ காலத்துக்கு சேர்த்த அனுபவங்களும் நாலேஜும். இப்போ ஒரு ஆக்கள் வந்து சொல்லி தரக்குள்ள எங்களுக்கு வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணக்குள்ள வந்து அது ஒரு பெரிய அசட்டாக தான் நான் பார்ப்பேன், நாலேஜ் அது. அண்ட் புக் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு புக்கோட ஒரு லைவ்
போயட்ரி செஷன் செய்கிற பிளான் எதுவும் இருக்கா? இருக்கு. அதுதான் பிளான். எனக்கு ஜஸ்ட் வந்து வழக்கமாக இருக்கிற அந்த அப்படி சொல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் 2 மெத்தட்ல பேர் வந்து உங்களை பூக்க பெருமையாக பேசிட்டு அப்படி அதுவும் இருக்கும். அதுவும் இருக்குது. அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் புக் ரிலீஸிங் வந்து எனக்கு செய்கிறதுக்கு பிளான் இல்லை. எனக்கு ஃபுல்லாக சொல்ல முடியாது. பட் ஐ வில் ஹாவ் அ ஷோ மாதிரி தான். ஒரு ஷோ ப்ளஸ் புக் ரிலீஸாக தான் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி 2 பேர் வந்து நல்லதாக பேசுவாங்க. அதோட லைக் ஐ வில் பி ரிசைட்டிங், நரேட்டிங். ஸோ அந்த ஒரு ஷோ டைப்பில் தான் போகும். ஐ ஹாவ் டு கிரியேட் சம்திங் நியூ. அதுதான். அண்ட் ஐ ஹாவ் டு பெர்ஃபார்ம். அழகாக போய் வலிக்கிட்டு நின்று பெர்ஃபார்ம் பண்ணணும். அதில் ஒரு பெரிய போதை இருக்குது எனக்கு அந்த போயட்ரி பெர்ஃபார்ம் பண்ணுறதுல. அது ஒரு பெரிய ஹாப்பினஸ் எனக்கு. இப்போ எழுதிட்டு விடக்குள்ள அது ஒரு சாரார சென்றடையும். புத்தகமாக ரிலீஸ் பண்ணக்குள்ள அது ஒரு சாரார சென்றடையும். ஆனால் ஒரு மைக்குக்கு முன்னுக்கு நின்று ஒரு மியூசிஷியனை ஒரு சிங்கர் எப்படி பாடுவாங்களோ அது மாதிரி எண்ட குரலில் எண்ட கருத்துக்களை எண்ட சிந்தனைகளை நான் வந்து சொல்லக்குள்ள அது ஒரு பெரிய ஒரு பெரிய ஆடியன்ஸை போய் சேரும். அண்ட் எனக்குமே அது ஒரு ஐ ஃபீல் பவர்ஃபுல் அந்த மைக்கு முன்னால் நின்று நான் பேசக்குள்ள. ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் மூமெண்ட், லைக் எக்ஸைட்டட். இல்லை நீங்கள் இப்போ இந்த இப்போ நான் திரும்ப ஆரம்பித்த ஒரு இடத்துல ஒரு கேள்விக்கு வந்துட்டேன்னா என்ன சொன்னால், நீங்கள் இந்த விஷயத்த சொன்ன நேரத்தில் என்னென்னா அந்த ஒரு விஷயத்தை கேட்குற நேரம் இருக்கக்கூடிய இது வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 30 இயர்ஸுக்கு முன்னுக்கோ எங்கேயோ ரேடியோ தான் ஒரு மெயின் சாதனம். அப்போ பாடல்களோட வரிகள் வந்து தெளிவாக எல்லாருமே கேட்டு ஞாபகம் இருக்கு. இப்போ அந்த விஷுவல் வந்ததுக்கு பிறகு விஷுவல் கூடுதலாக அந்த லிரிக்ஸை மறைக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற நேரம் எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது. பெரிய ஸ்க்ரீனில் வர விஷுவல்ஸ் இந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லிரிக்ஸை காணாமாக்குதான்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. தெரியல. நான் ஷோ செய்யக்குள்ள பர்பஸ்ஃபுல்லி வந்து அவுட்டோர் எடுக்கலை. பிகாஸ் ஐ வாண்ட் மை ஆடியன்ஸ் டு ஃபோக்கஸ் ஆன் மீ. பர்பஸ்ஃபுல்லி தான் செய்தேன். நான் அவுட்டோர் எடுக்கலை. வேறு எதுவும் இந்த எப்படி சொல்கிற லைக் என்னையும் ஷேர் பண்ணுறது. ஐ மீன் நான் சொல்கிறேன் இப்போ சொன்னவங்க வேறு விதமான டிஸ்ட்ராக்ஷன், வேறு வித எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை. இப்போ சொன்னவங்க இந்த பொயம் எல்லாத்தையும் வந்து நீ பிரிண்ட் பண்ணி கொடு அவங்களுக்கு. ஸோ தே லுக் அட் த பொயம் அண்ட் லிசன் டு யூ. அண்ட் செட் நோ, என்ன லிசன் பண்ணுறதுக்கு தானே வராங்க. அதுக்கு தானே அவங்க காசு செலவழித்து வராங்க, இல்லாட்டி பார்க்குறவனுமெண்ட் ஆசையில் வராங்க. ஸோ தே ஆர் கோயிங் டு லிசன் டு மீ. ஃபோக்கஸ் என்னில் தான் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கணும் அவங்களுக்கு. லைக் ஐ மேட் இட் தட் வே. அண்ட் ஆல்சோ போய்ட்ரி ஷோ செய்யக்குள்ள பின்னுக்கு எந்த விஷுவலும் நான் போடலை. ஐ ஹாவ் டு பி த விஷுவல் அப்படின்னு சொல்லி. இப்போ மேபி புக் ரிலீஸ் ஆண்டு வரக்குள்ள மேபி அதுக்கு எதுவும் செய்யலாம், புக்கோட சம்மந்தப்பட்டதோ சம்திங் ஏதோ. பட் நீங்கள் எது செஞ்சாலும் அவங்களோட பார்வை அங்கே முதல் போயிடும். எப்படி போயிடும். அப்போ லைக் சிலதுகள் நாங்கள் ஏண்டா எழுத்து வந்து ரொம்ப அப்படி சொல்கிறேன் அந்த கவனம் குறைவு. இப்போ விஷுவலுக்கு இருக்கிற அந்த ஒரு ஃபோக்கஸ் எங்களுக்கு எழுத்துலையோ அது சம்மந்தமானதில் இருக்காது. அப்போ இப்படி என்னையும் செய்தாத்தான் வந்து அந்த ஃபோக்கஸை ஃபுல்லாக எங்களை இதெல்லாமே வந்து எங்களோட டாக்டிக்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து யூ கேனாட் சஸ்டெயின். இதெல்லாம் வந்து உங்களோட ப்ரொமோஷனல் இல்லாட்டி வந்து உங்களோட மார்க்கெட்டிங், உங்களோட பிராண்டிங் சம்மந்தப்பட்டது. இஃப் நாட் அப்படியே இருக்க வேண்டியது. ஸோ பார்ப்போம் ரிலீஸுக்கு என்ன செய்கிறீங்கன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ 1.5 இயர்ஸுக்கு பிறகு கதைக்கிற நேரம் நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது, நிறைய சேஞ்சஸும் இருக்குது. ஸோ அடுத்து இன்னொரு தடவை சந்திக்கும் நேரம் இன்னும் என்னென்ன விஷயங்கள் மாறி இருக்கோ தெரியாது. இன்னும் நிறைய புத்தகத்தை பற்றி நிறைய கதைக்கக்கூடியது, புத்தகத்தை பற்றி கதைக்கக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு நிறைய விஷயங்களை කන්නාලේ ඉබ්‍රේ කායච්චදල சரியான சந்தோஷம். தேங்க்யூ. ලංකාවේ අපරාධ නීතිය හොල්ලපු විමර්ශකගේ කාර්යභාරය ගැන වෙනස් විදිහට කියපු නඩුවක් තමයි චෙන්කලඩි කාර්යය. මේකට දැනගන්න SL සබ්ස්ක්‍රිප්ෂන් එකට